கடந்த 2 நாட்களாக பொருளாதார பற்றாக்குறை இருப்பதாக நினைக்கக்கூடியவர்களும் உண்மையிலேயே பொருளாதார பற்றாக்குறை இருப்பவர்களும் எந்த மாதிரி தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளை நம்ம பார்த்தோம். அதில் நேற்று கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அல்லாஹ்வுக்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் யாரும் அடைந்திராத சந்தித்திராத ஒரு வறுமையான வாழ்க்கையை அடைந்திருந்தார்கள். அதில் சில துணுக்குகளை நம்ம பார்த்தோம். அவங்க வறுமையில் இருந்ததற்கும் மற்றவங்க வறுமையில் இருந்ததற்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அந்த காலத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நினச்சி இருந்தால் பெரிய ஒரு கோடீஸ்வரர் மாதிரி வாழ முடியும். ஏனென்றால் அவங்க சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். அதை நம்ம கவனிக்கணும். சில பேர் இல்லைங்கிறதுக்காக வேண்டி இப்படி வாழ்வாங்க, கிடைச்சா விட மாட்டாங்க. அவங்களுக்கு பணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய முகாந்திரங்கள்லாம் இருக்குமையானால் அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வாங்க, ஹலால் ஹராம்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வறுமையான வாழ்க்கைக்கும் அந்த காலத்தில் இன்னும் பல பேர் இல்லாமல் வறுமையாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வறுமையான வாழ்க்கைக்கு தப்பித்து கொள்ள விரும்பினால் இறையச்சம் இல்லாமல் நம்ம எப்படி வேண்டாலும் வாழலாம் என்ற அடிப்படையில் வாழ நினைத்திருந்தால் அவங்களுடைய கஜானாவில் அவ்வளவு செல்வம் குவிந்து இருந்தது. அவ்வளவுக்கு பணம் ஒட்டகமாக கட்டி கிடக்கும், பேரிச்சம்பழமான கொட்டுவாங்க. பல நாடுகளெல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கேருந்து ஜக்காத் வசூலித்து அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். கேட்குறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி என்ன செய்வாங்க, வழங்கி கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆட்சி. ஆரம்பத்தில் 2-3 வருஷம்தான் கஷ்டமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போன பிறகு கடைசி 5-6 ஆண்டுகள் எல்லாம் ரொம்ப செழிப்பான ஒரு வளமையான ஒரு செழுமையான ஒரு ஆட்சியை தான் அவங்க நடத்தினாங்க. அந்த ஆட்சியுடைய அதிபராக இருக்கும் பொழுது அதிலேருந்து கொஞ்சம் எடுத்தால் என்ன என்று மாத்திரம் நினைத்திருந்தார்களே, ஆனால் அவங்களுக்கு வறுமை இருந்திருக்காது. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க, இது சேவை, இது மார்க்கத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு பணி, நம்முடைய உணவுக்கு ஒரு இது நம்ம உழைப்பில் செய்து கொள்வோம் என்று அவங்க நினைத்த காரணத்தினால்தான் அவங்களுடைய உழைப்பில் கிடைச்சதை கொண்டு இப்படி தான் வாழ முடியும். இதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆட்சி தலைவருங்கிறத விட்டுருங்க. ஒரு மதகுரு என்கிற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட நேசித்தாங்க சஹாபாக்கள்லாம். இன்றைக்கி நம்ம நேசிக்கிறோமே, இப்போ நம்ம அந்த மாதிரி நேசிக்கிறோம். ஆனால் அவங்க நேசித்ததோடு கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு நேசித்த மக்கள் ஒருவர் கிடைப்பார்களே, ஆனால் எப்படி நடப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களில் பெரிய பெரிய வசதியான சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஒரு அதிகமான பேர் கஷ்டப்பட்டால் கூட நல்ல செல்வ செழிப்போடு இருந்த சஹாபாக்கள்லாம் நினைஞ்சாங்க, ஒரு நாள் பசின்னு போனாங்க இல்லையா, பெரிய தோட்டம் துறவு போனோன்னா கறி விருந்தெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அப்போ இந்த மாதிரியான வசதியான ஆட்களை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு ஏமாற்றி அதுக்கு எதுக்குன்னு கேட்டால் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுல உண்மையாளராக இருந்த காரணத்தினால அதை பயன்படுத்திக்கல. ஆன்மீக தலைமையை பயன்படுத்தியும் மக்கள்கிட்ட அதுக்கு காணிக்கை இது காணிக்கைன்னு கேட்டால் என்ன செய்வாங்க, கொண்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லி கேட்டால் மக்கள் என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போ அரசாங்கத்தில் இருந்தும் ஒன்று எடுத்துக்கிறல, இந்த மதத்துக்கு தலைமை தாங்கிறவங்க முறையிலையும் மக்கள்கிட்ட என்ன செய்யலை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இருக்கவில்லை. அப்படி இருந்து இந்த வறுமையை வாழ்ந்தாங்க. நம்மெல்லாம் இன்றைக்கி இல்லைங்கிறதுக்காக வறுமையான வாழ்க்கை வாழ்வோமே தவிர, வறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி கிடைச்சின்னு வைங்க, அது ஹராமாகவே இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்ம கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி இருக்கிறத கொண்டு நாங்கள் வாழ்வோம்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வறுமை உலகத்தில் எவனுக்கு வந்திருந்தாலும் சரி அவன் தடம் மாறி விடுவான். வாசலெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்டடியாக நிற்கிறாங்க. எப்படி வேண்டாலும் பணத்தை திரட்டி உலகத்தில் பெரிய பணக்காரர் என்று ஆக முடியுமா என்றால் முடியும். அரண்மனையை கட்டி கொள்றவனா கேட்க முடியுமா? அப்படி தானே ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. நீச்சல் குளத்தை கட்டி கொண்டா யாராவது கேள்வி கேட்க முடியுமா? யாரும் கேட்க மாட்டாங்க. உலகம் பூரா அப்படி தான் நாட்டில் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அண்டையில் பக்கத்தில் பாரசீக நாட்டில், இத்தாலி ரோம் நாட்டில் எல்லாம் நினைஞ்சாங்க. கைசரு, கிஸ்ரா, ஹெர்குலிஸ் போன்ற மன்னர்கள் எல்லாம் அங்கே சுற்றி ஆட்சியில் இருந்தாங்க.
அவங்களுடைய கோட்டை கொத்தளங்கள், அது மாதிரி சேவகர்கள், தங்க சிம்மாசனம், தங்க செருப்பு, அது மாதிரியான தங்கத்திலே தூண்கள், தங்கத்திலேயே இழைக்கப்பட்ட சுவர்கள், வேலைப்பாடுகள், ஆடைகள், ஆபரணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு உண்டாக்கி கொள்வார்களே. ஆனால் ராஜாண்ட அப்படித்தான் இப்போ இருக்கணும், மன்னர்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் ஏமாளியாக இருந்தான். உலகமே என்ன செஞ்சான், ராஜாவுடைய மன்னருடைய இந்த விதமான ஆடம்பரத்தையும் அதை தனக்குரிய பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர, ஏமாத்திற்கு செய்கிறாங்க, பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தானே தவிர அதை ஒரு சுரண்டல் என்று மக்கள் என்ன செய்யலை, புரிந்து கொள்ளவே இல்லை. அந்த காலத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்து அரண்மனையில் வசித்தாங்களா, வாயில் காப்பனை வச்சுருந்தாங்களா, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்க முடியும், அப்படிலாம் இருக்கலை. அப்போ இந்த வறுமை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், கொஞ்சம் இறையச்சத்தை அப்படி ஓரம் கட்டிவிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுக்க தயார் என்று சொன்னால் வறுமையான வாழ்க்கை உங்களுக்கு இல்லை. அப்போ முழுக்க முழுக்க இறையச்சம் சார்ந்த வாழ்க்கை இருந்த காரணத்தினால தான் அந்த வறுமைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி பல பணக்காரர்களாக இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீர்களே ஆனால், அதிகமான செல்வந்தர்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 95% முறைகேடாக சம்பாதித்தவர்கள் இருப்பாங்க. ஒரு 5% பேர் தான் ஏதோ நேர்மையாக நியாயமாக மக்களை ஏமாற்றாமல், சுரண்டாமல், பொய் சொல்லாமல், ஃப்ராடு பண்ணாமல் உள்ளது உள்ளபடி அவங்க சம்பாதித்தவர்களாக ஒரு 5% தேர்வார்கள். 95% பேர் பணம் சம்பாதிக்கிறது என்று சொன்னால் எல்லா விதமான நல்ல நெறிமுறைகளையும் மீறிவிட்டு தான் பணம் சம்பாதிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை பற்றி சொல்லும் பொழுது இதையெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு கேட்கணும். எப்படி கேட்கணும், அவங்களுக்கு நினைச்சால் இதிலிருந்து தப்பித்து கொண்டிருக்க முடியும். சாதாரண மனிதராக இறை தூதர் இல்லாமல் இருந்தால் இதுதான் செஞ்சிருப்பார்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக மட்டும் இல்லைன்னு வைங்க, சும்மாச்சும் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி வகி வருதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அப்படியானவங்களா இருந்தாங்கன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது, எப்படியோ வாழ்ந்திருப்பார்கள். அவங்களுடைய இறை தூதர் என்பது இந்த வறுமையில் நிரூபணமாகிறது. அதில் இன்னொன்று கவனிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தன் வறுமையாக பிறந்தான், அப்பன் வறுமை, பாட்டன் வறுமை, அவன் வறுமை, அவனுக்கு வறுமை பஞ்சாயத்தே இல்லை. எங்கள் அத்தாவும் வறுமை, எங்கள் தாத்தாவும் வறுமை, நானும் வறுமைன்னு சொன்னால் அப்படியே பாரம்பரியமாக பழகிட்ட காரணத்தினால எனக்கு வறுமையை சகித்து கொள்வது கஷ்டமே கிடையாது. நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்து நல்ல செல்வ செழிப்போடு இருந்து அந்த உடம்பு எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிருக்கும், நாக்கு எல்லா சுகத்தையும் அனுபவித்திருக்கும், இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு போச்சுன்னு வைங்க, இருந்து இல்லாமல் போகிறது அது பெரிய கொடுமைங்க, தாங்க முடியாது. ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்த ஒருத்தனை ஓட்டாண்டியாக போயிட்டான்னு சொன்னால் அவன் பரம்பரையாக ஏழையாக இருப்பானே, அவன் படுகிற வேதனையை விட 1000 மடங்கு வேதனை மனசளவில் படுவான். உடம்பளவுலையும் ஒத்துக்கிறோமா, உடம்பாவது எப்படி நம்ம பழகணும் அப்படி தான் நம்ம உடம்பு போய்கிட்டு இருக்கு. நம்ம என்ன மாதிரி பஞ்சனையில் படுத்து உறங்கியிருப்போம், ஏசியில் படுத்து தூங்கியிருப்போம். கோடீஸ்வரனாக இருக்கும் பொழுது அப்போ வேலை செய்கிறதுக்கு வரல அசைச்சு 1000 பேர் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் நிற்பாங்க. இப்படியெல்லாம் இருந்த நம்மளை ஒரு செகண்டில் எல்லாம் புரட்டி விட்டான்னு வைங்க, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணுங்கும் போது வெக்கமாக இருக்கும், உடம்பு ஒத்துக்கிறாது, மனசு கேட்காது, படுத்தா தூக்கம் வராது. அப்போ அந்த மாதிரியான எவ்வளோ வேதனையாக இருக்கு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை என்னது, பஞ்சத்தில் அடிபட்டவங்களா அவங்க சின்ன வயசில் ஆடு மேய்த்திருந்தார்கள், அதெல்லாம் ஒரு 15 வயசோட முடிஞ்சு போய்விட்டது. அதுக்கு பிறகு சொந்த காலில் நின்றாங்க, வியாபாரம் பண்ணாங்க, சரக்குகளை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அவங்க நபி என்று தன்னை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஊரில் பெரிய பணக்காரங்க அவங்க தான், அந்த ஊர்லேயே செல்வந்தராக இருந்தார்களே. ஆனால் என்ன மாதிரியான சொகுசு வாழ்க்கை அனுபவித்திருப்பார்கள். இறை தூதர்னு சொன்ன பிறகு தான் எல்லாத்தையும் இழந்தாங்க. இறை தூதர்னு சொல்வதற்கு முன்னாடி அந்த ஊரில் நிலைமை என்னன்னு கேட்டால், முகமது தான் ஊரில் பெரிய பணக்காரரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வறுமை என்பது பல கோணங்களில் வச்சு வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டிய வறுமை. அப்போ இருந்து அனுபவிச்சுட்டு இப்போ இல்லாமல் போயிருக்கிறாங்க. இந்த ஒரு ரொட்டி கூட வழி இல்லைங்கிறாங்களே, ஊருக்கெல்லாம் ரொட்டி கொடுத்தவங்க. ஊரில் யார் பசின்னு கேட்டாலும் என்ன செய்வாங்க, கதிஜா நாயிட்டு போய் சொல்லுவாங்களா இல்லையா, அல்லாட்டிலேருந்து வகி வந்துருச்சுன்னு சொல்லி தெரியாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னோன்னு நடுங்கி போய் மனைவி விட்டு போய் என்ன செய்வாங்க, என்னமோ பயமாக இருக்குது, ஏதோ ஒருத்தர் வந்து இக்கிறங்கிறாரு, ஒன்றும் புரியலை என்று அவங்க என்னை போர்த்துங்கள் என்று செய்வாங்க சொல்லுவாங்க. அப்போ கதிஜா நாயகி ஆறுதல் சொல்லுவாங்க. என்ன ஆறுதல் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அல்லாஹ் லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏன் கைவிட மாட்டான், நீங்கள் தஹ்மிலுல் கல்ல, பிறருடைய சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அப்படி சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி உங்களை எப்படி எல்லாம் கைவிடுவான். அது மாதிரி என்ன செய்கிறீங்க, தக்ஸிபுல் மாதூம், இல்லாதவனுக்கு உழைக்கிறீங்க, இல்லாதவனுக்கு உதவி செய்கிறது, வாரி வாரி வழங்குற வள்ளல். இப்போ தான் சோத்துக்கு ஒன்றும் இல்லை. எங்கே மதீனாவுக்கு போன பிறகு
மக்காவில் இருந்த 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஊரில் என்னது பெரிய வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்தார்கள். அப்போ அந்த மாதிரி எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நீங்கள் சொந்தக்காரங்களை அனுசரிக்கிறீங்க. யார் கஷ்டம் என்றாலும் உங்களுடைய கை உடனடியாக நீள்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற உங்களை எல்லாம் கைவிடுவானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஊர்லேயே வாரி வாரி அள்ளி கொடுத்த கைக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு ஆள் இந்த மாதிரி வறுமைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? எவனுக்கு தாங்கிக்கிறேன். அது கடுகளவுக்கு இவங்களை கொடுத்தலைங்க. அதை இந்த வறுமையான வாழ்க்கை கடுகு நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், என்ன மாதிரி நான் இருந்தேன், என் சாப்பாடு எப்படி, என் வீடு எப்படி தெரியுமா, அரண்மனை எப்படி தெரியுமா நினச்சி பார்க்காம அதை பற்றி பேசாமல் பேசியிருப்பார்களே. ஆனால் அதுக்கு முந்தி ஆடு மேய்ச்சாங்களா அதை தான் பேசுனாங்க. எதை பேசியிருக்கிறாங்க? நான் சின்ன பிள்ளை இருக்கும் ஆடு மேய்ச்சாங்க தரப்பாண்டு அதுக்கு முந்தி உள்ள நிலையத்தான் நினைத்து பார்த்தார்களே தவிர நான்லாம் மக்காவுலகம் எப்படி இருந்தேன் தெரியுமா, எத்தனை சட்டை ஒரு நாளைக்கு போடுவேன் தெரியுமா, என் வீட்டுக்கு எத்தனை ரூமு தெரியுமான்னு பேசியிருக்கலாம்ல. அப்படி ரசூல்லா பேசியிருந்தா அனைத்துக்கும் ரெக்கார்டாக இருக்கா இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை எடுத்துக்காட்ட சொல்லுங்கள். அவங்களுடைய எல்லா பேச்சுக்களும் என்ன செய்கிறது? ரெக்கார்டாகி உலகத்தில் யாருடைய பேச்சும் இப்படி ரெக்கார்டு செய்யப்படவில்லை. அவங்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகள் வரைக்கும் ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறத அவங்க ஒரு நாளாவது எப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு காட்டுங்க பார்ப்போம். எப்படிலாம் இருந்தாங்க ஒரே ஒரு நாளாவது என்னுடைய உடை எப்படி, என்னுடைய உணவு எப்படி, நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, எனக்கு வேலை செய்ய பேர் எத்தனை பேர் இருந்தார்கள், கைகட்டி வேலை பார்த்தார்கள், எங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலைக்காரன் தெரியுமா, இதெல்லாம் இந்த வறுமையில் அதை பற்றி நினச்சி கூட பார்த்தாங்களா, சொல்லவா செஞ்சாங்களா, இடிஞ்சாவது உட்கார்ந்துருந்தாங்களா? அப்போ என்ன வறுமை வந்துருச்சுன்னு நீங்கள் தலங்குறீங்க. உங்களுக்கெல்லாம் வறுமை பத்தலைங்கிறீங்களே, என்ன பத்தலை? ரொம்ப செல்வ கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே அதுதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு அளவு தான் திங்கிக்கலாம், அதுக்கு மேலே உள்ள சொகுசுக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். எல்லாரும் போதுமான அளவுக்கு சாப்பிட்றோம், போதுமான அளவுக்கு உடைகள் வைத்திருக்கிறோம், எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வறுமையை கொஞ்சம் பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, குன்னா நங்குரு இலல் ஹிலால், நாங்கள் ஒரு பிறையை பார்ப்போம், சும்மல் ஹிலால் இன்னொரு பிறையையும் பார்ப்போம். அடுத்த மாதம் ஒரு பிறையை பார்ப்போமா, அடுத்த பிறையை பார்க்குறப்போ அடுத்த மாதம் ஆயிருமா, அடுத்த பிறையும் பார்ப்போம். சலாசத் அகில்லத்தின் ஃபி ஷஹரைனி, 2 மாதத்தில் 3 பிறையை பார்த்துருவோம். இன்றைக்கி ஒரு பிறையை பார்க்குறோமா, முதல் நாள் இன்னொரு பிறையை பார்க்குறோமா, 2வது பிறை, 3வது பிறையை பார்த்தா மாதம் 2 போயிட்டு 3 பிறையை தொடர்ந்து பார்த்தா எத்தனை மாதம் ஆகிடுச்சு? 2 மாதம் ஆகிடுச்சு. அப்போ 2 மாதத்தில் 3 பிறையை பார்த்து விடுவோம். ஒமா ஊக்கிதத் ஃபி அபியாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாருன், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரின் வீடுகளில் நெருப்பு அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது. ஒரு பிறையை பார்த்து அடுத்த பிறையை பார்த்து அடுத்த பிறையை பார்க்கும் காலம் வரைக்கும் என்ன இருக்காது? வீட்டில் அடுப்பு மூட்டப்படவில்லை. அடுப்பு மூட்டலன்னு சமைக்கலை, சமையல் செய்யாத உணவுகள். சில நேரங்களில் 2 மாதங்களுக்கு வீட்டில் சமையல் இல்லை. அப்போ சமையல் என்ன அர்த்தம்? தண்ணி, பேரிச்சம்பழம், மாவை பிசைஞ்சி கூழ் மாதிரி என்ன செய்கிறது, கரைச்சி குடிச்சு கொள்ள வேண்டியது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையாக சில நேரங்களில் அமைந்து விடும். 2 மாதம் கூட இந்த மாதிரி போய்விடும் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. அப்போ ஒரு உருவா கேட்குறாரு, யா ஹாலா, அறிவிப்பாளர் கேட்குறாரு, சின்னம்மாவே, மாக்கான யழிசுக்கும், அப்போ எதை கொண்டு நீங்கள் வாழ்வீங்க? இன்னும் அடுப்பே மூட்டலைங்கிறீங்க, இப்போ எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது காலத்து ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அல் அஸ்வதான் அத்தம்ரு ஒல் மாவு, பேரிச்சம்பழம் தண்ணி இருந்தான், 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிக்கணும், அதான் சாப்பாடு. இப்படி 2 மாதம் உங்களை வச்சா என்ன கதிக்கு ஆகுறது? இந்த மாதிரி உங்களை என்னையோ 2 மாதத்துக்கு எல்லாம் வச்சான்னு சொன்னால் என்ன? அப்படி ஒருத்தருக்கு ஜெயிலில் உள்ள கைதியாவது இப்படி இருக்கிறானா? சிறையில் உள்ள கைதியாவது இந்த மாதிரி நிலையில் இருப்பானா? இருக்க மாட்டான். அப்போ 2 மாதங்களுக்கு அவங்களும் உங்கள் மனைவி மக்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கைக்கு, எந்த வாழ்க்கைக்கு? அவங்க கையில் இருக்கிறது வைத்துல் மாலில் குவிஞ்சு கிடக்கிறது, அது நம்முடையதா? அது நமக்கு என்ன ஹலாலா? அதை தொடமாட்டேன். ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை அவங்களுடைய பேரப்புள்ள ஹுசைன் போய் எடுத்து நெஞ்சிட்டாரு, வாயில் வச்சுட்டாரு. வைத்துல் மாலில் குவிந்து கிடக்கிறது பேரிச்சம்பழம். தெரியாமல் என்ன செய்கிறார்? சின்ன பிள்ளையாக இருந்த பேரன் போய் ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில் வச்சிடுறாரு. அப்போ துப்ப சொல்லி விரலை வாய்க்குள்ளே விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து போட்டுட்டு, பேரனே, நமக்கு எனக்கும் இந்த என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த ஜக்காத்து பொருள்கள் ஹலால் இல்லை என்று உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இது பொதுமக்களுக்கு உரியது தவிர இதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நானும் அனுபவிக்கக்கூடாது, என் குடும்பத்தை சேர்ந்த நீங்களும் அனுபவிக்கக்கூடாது என்று சொல்கிற அளவுக்கு கஜானாவில் இருக்கிறது. அவங்கள்ட்ட இருந்த வாழ்க்கை வருமானத்தை கொண்டு என்ன வாழ முடிகிறது?
பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்வது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, சில நேரங்களில் அண்டை வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆடுகள் வைத்திருப்பார்கள். அவங்க சில நேரங்களில் பால் கறந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அன்பளிப்பாக தரோம் குடிங்க கொடுப்பாங்க. அது வேணால் குடிச்சிருப்போம். இந்த 2 மாதத்தில் பேரிச்சம்பழம் தண்ணியை சாப்பிட்ருப்போம். அது இல்லைன்னா என்ன செய்வோம், அண்டை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க, ஆட்டு பண்ணையிலேருந்து கொஞ்சம் ஆடு பால் கறந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை கறந்து நாங்கள் அதை வந்து வாங்கி சாப்பிட்ருக்குறோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து புகாரியில் 2567, 6459. இது அப்படி உரு போட்டு பாருங்கள். நம்ம நல்லா இருக்குமா இல்லை என்ன? இங்கே உங்களுக்கு கீழே உள்ள ஆளுகளை பார்க்க சொன்னோம், கீழே உள்ள ஆளுலாம் கூட பார்க்க வேணாம், மேலே உள்ள ஆளை பாருங்கள். உலகத்துக்குலாம் மேலே உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு இருக்காங்களே அவங்கள போய் பாருங்கள். உங்களுக்கு கீழே உள்ள ஆளை பார்க்காட்டா கூட அவங்களோட நம்ம எவ்வளோ பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை விட எவ்வளோ சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறோம். துன்யா விஷயத்தில், உலகத்தை அனுபவிக்கிற விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000 மடங்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு எப்படி குறை சொல்கிறது? 1,00,000 மடங்கு சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது எனக்கு அல்லாஹ் ஒன்றும் தரலன்னு எப்படி சொல்லுவீங்க? எப்படி நினைப்பீங்க? அதுக்கே நீங்கள் மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறீங்க. இதான் மேட்ரு. சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான். அல்லாஹ் தந்தா அனுபவிக்க வேண்டியது இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது. இது ஒரு பொருட்டாக எடுத்துக்கிற கூடாது, அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். சஹலுங்கிறவங்க சஹாபி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்லடை இருக்குல்ல, சல்லடைனா என்ன? கோதுமையை அரைச்ச உடனே திருகையில் தான் இப்படி அரைக்குவாங்க. இந்த ரைஸ் மில்லு இந்த மாதிரி மாவு மில்லாம் அப்போ கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க, திருகையில் போட்டு கோதுமையை போட்டு சுற்றுவாங்க. சுற்றணுன்னு என்ன செய்யும், அது கொஞ்சம் நொறுக்கி தூளாக்கி தரும் பொழுது அதில் அப்படி சலிச்சாங்கன்னு சொன்னால் மெல்லிய மாவுகள்லாம் கீழே வந்துடும், பெருசாக உள்ளதெல்லாம் மேலே கிடந்துடும். இந்த மெல்லிய மாவை கொண்டு மெல்லிய மாவுன்னா நம்ம மெல்லிய மாவுலாம் கிடையாது, இப்போ விற்கிறாங்களே கடையில் மாவு அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் அது மெல்லிய மாவுங்கிறாங்க, அதெல்லாம் நம்மளாம் எடுத்தால் திங்கவே மாட்டோம். அந்த மாதிரியான மாவு வரும். அப்போ சல்லடையில் சலித்து சாப்பிடுவாங்க இல்லையா? அது சொல்கிறாங்க ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்குலன் கத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லடையை யூஸ் பண்ணதே கிடையாது. சல்லடையை சலிச்சு அப்படி நாக்கு ருசியாக மிருதுவாக மென்மையான ரொட்டி, நம்ம மாவு வாங்குறதா கூட என்ன செய்கிறோம், ரொம்ப மென்மையாக இருக்குது, பல தடவை அரைக்கப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி மாவை போய் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம். அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் அரைக்கவே இயலாது. முதல்ல அந்த காலத்தில் இந்த கருவியை கொண்டு இந்த மாதிரி பட்டு போலமெல்லாம் அரைக்க முடியுமான்னு அரைக்க முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்போ எப்படி நீங்கள் வந்து கோதுமை, அதுவும் தோல் கோதுமையில் 2 இருக்கிறது. ஒன்று தோல் நீக்கப்பட்ட கோதுமை, இன்னொன்று தோலோடு உள்ள கோதுமை. இப்போ நெல் அரிசி மாதிரி, இப்போ நெல் இருக்குல்ல, நெல் வந்து தோலோடு உள்ளது, அரிசிங்கிறது தோல் உரிக்கப்பட்டது. ஆனால் நெல்லை வந்து நெல்லையே போட்டு அரைச்சி மாவை திங்க முடியாது. ஆனால் கோதுமையை பொறுத்த வரைக்கும் அப்படியும் மாவாக்கிடுவாங்க. எதை? அந்த தோலோடு உள்ள கோதுமையும் மாவாக்கிடுவார்கள். தோல் நீக்கப்பட்ட கோதுமை என்ன செய்வாங்க, மாவாக்குவாங்க. அது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இது 2வது குவாலிட்டி. அந்த தவிடோடு சேர்ந்து வரும், வழங்குதா? நெல்லை போட்டு தவிடோடு மாவோடு அரைச்சின்னா உள்ளே இறங்காது. கோதுமை தவிடு வந்து அப்படி கிடையாது, வலுவல்னு அள்ளிக்கிட்டு போயிடும். அந்த தோலை வலுவல்னு இருக்கிறதுனால என்ன செய்யும், அந்த தவிடு வந்து பெரியதாக இருக்கா, ஆனால் ருசி கொஞ்சம் குவாலிட்டி கம்மின்னு நினைக்குவாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நம்ம எல்லாம் தோல் கோதுமை தானே இருந்துச்சு, தோல் நீக்கப்பட்ட கோதுமைலாம் கிடையாது, அப்போ அதை வச்சு எப்படி நீங்கள் சல்லடை இல்லாமல் சாப்பிட இயலு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் குன்னா நத்தானு, நாங்கள் வந்து திருகையில் போட்டு என்ன செய்வோம், அரைக்குவோம். அரைச்சோன்னா ஒன்னன்பகு, திருகையில் அரைச்சிட்டு ஊதுவோம். ஊதுன உடனே இந்த தோல் இருக்குல்ல, தோலாக இருக்கலாம் கொஞ்சம் பறந்துடும். ஊதுனோன்னு பறந்து விடும். இப்போ எத்தீர் மாத்தார, பறக்க வேண்டியதெல்லாம் பறந்துடும். ஒமா பக்கிய எஞ்சியதை சர்ரைனாகு, தண்ணியில் போட்டு குழச்சி இப்போ அக்கல் நாகு சாப்பிட்ருவோம். இதுதான். அப்போ தோல் நீக்கப்படாத கோதுமையில் இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக இருந்து சலித்து சாப்பிட்டோம்னா என்ன ஆயிரும், 2 கிலோ கோதுமை செலவு வர்றது 4 கிலோ செலவாகும். 2 கிலோ கோதுமையை நீங்கள் தோல்லாம் ஈக்கிட்டு எடுத்தீங்கன்னா 1 கிலோ ஓடி போயிருமில்ல, அதில் 1 கிலோ தானே மிச்சமாகும். அதெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தோலோடு போடு, பெரிய தோல்லாம் ஓடட்டும், அதுக்கு மேலே முன்னப்படி தான் பரவாயில்ல, சாப்பிட்டு தோலோடு சாப்பிட்டு போயிடுவோம். இப்படியான ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்கன்னா இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த பணம் வந்து நம்மளை மன அழுத்தத்தை வருமா? பணம் பத்தலைங்கிற காரணத்துக்காக வேண்டி இதை மனசில் ஒருத்தர் நினைத்து கொண்டாரையானால் உலகமே போட்டுருது. இந்த சோத்துக்கு வழி இல்லாத ஒரு ஆளை என்ன செய்கிறது, அகில உலகமும் போட்டுக்கிறது. நம்ம தான் புகழ்னு எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்கு நிகரான புகழ் யாருக்கும் இல்லை, ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இதை வந்து என்ன செய்கிறோம், புகாரியில் 5413வது ஹதீஸில் பார்க்குறோம். இது வந்து சமைச்சு சாப்பிட்ற விஷயம், நெருப்பு சமைச்சு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை.
அதே நேரத்தில் வந்து வயிறு நிறைய சாப்பிட்றது இருக்கு இல்லையா, வயிறார சாப்பிடுவது என்பது, வயிறார சாப்பிடுதல் என்பது அவங்க வாழ்க்கையில் தொடர்ச்சியாக 3 நாளைக்கு சாப்பிட கிடைக்காதான். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டோம்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு அரை வயிற்றுக்கு தான், அதுக்கு அடுத்த நாளைக்கு அரை வயிற்றுக்கு தான், அதிகபட்சமாக 2 நாளைக்கு முழு வயிறு கிடைக்கும். ஒவ்வொரு 3 நாளைக்கும் 2 நாளைக்கு தான் வயிறு நிறைய சாப்பிடுவோமே தவிர 3 நாள் தொடர்ச்சியாக வயிறு நிறைய சாப்பிட்டோம் என்பது வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இருந்தது இல்லை என்று மாஷபி ஆளு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் முந்து கதிமல் மதீனத்தை, மதீனாவுக்கு வந்தது முதல், அதுக்கு முந்தி ராஜ வாழ்க்கை, மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாடி வரைக்கும் என்னது ராஜ வாழ்க்கை தான், அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வீசு நகையும் வெறுங்கையுமா தானே வர்றாங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு. அப்படி வந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்தார்கள் யாருமே மின் தாமில் புர்ரி சலாசலையாலின் திபான் 3 நாட்கள் தொடர்ச்சியாக என்ன செஞ்சதில்ல, தீட்டப்பட்ட கோதுமை உணவை அவங்க சாப்பிட்டதில்லை. ஹத்தா குபில மரணிக்கும் வரை 10 வருஷ காலம், மதீனாவுக்கு வந்ததில் இருந்து மரணிக்கும் வரைன்னா எத்தனை வருஷம், 10 வருஷமாக 3 நாளைக்கு வயிறார சாப்பிடல. ஏதோ ஒரு மாதத்தில் 3 நாள் கணக்கு கிடையாது, ஒட்டுமொத்த 10 வருஷ வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு 3 நாள் எடுத்தாலும் அதில் ஒரு நாளாக சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, அல்ல அரை வயிற்றுக்கு சாப்பிட்ருப்பாங்க, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அரை வயிறு சாப்பிட்ருப்பாங்க. வயிறு நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிடுவது என்பது தொடர்ச்சியாக 3 நாளைக்கு எங்களுக்கு கிடையாது என்று அவங்க மனைவிமார்கள் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க மனைவிமார்கள் தான் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தினர்கள்லாம் எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பக்குவப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இது புகாரியில் 5416, 5423, 6654, 6687 இந்த ஹதீஸுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஆடு இருக்கிற, ஆட்டு அறுத்த பிறகு ஆட்டுடைய கால் இருக்கும்ல, ஆட்டுடைய கால், அந்த காலில் வந்து கீழே உள்ள அந்த குழம்பு இருக்கும்ல, 2 வெடித்து போனது, காலில் வந்து நடக்கிறக்கா என்ன செய்யும், காலுடைய அடிப்பாகம் 2ஆக வெடித்த பகுதி இருக்கும். இந்த பகுதி உள்ள காலை வந்து காலுடைய கடைசி பகுதியை எடுத்து அதை குழம்புல போட்டு என்ன செய்வாங்க, சமைக்குவாங்க. சமைச்சா 15 நாளைக்கு பிறகு அதை எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்வோம், 15 நாள், நம்ம நேற்று ஆக்கின சால்னா வந்து மத்தியானம் ஆக்கின சாயந்தரத்துக்கு நம்ம ராத்திரிக்கு பழைய சால்னான்னு சொல்லி போடுறோம். பகலைக்கு ஆக்கின சால்னாவே என்ன செய்கிறோம், ராத்திரிக்கு வச்சா என்ன பழசை கொண்டாந்து வைக்கிறேன்னு சொல்கிறோம். அடுத்த நாள் வச்சா கேட்க வேண்டியதே இல்லை, இறங்காது. அது பிச்சைக்காரனா, நான் பிச்சைக்காரனுக்கு கொடுக்குறவனா எனக்கு வைக்கிறியான்னு கேட்குறமா இல்லையா? அப்போ அன்றைக்கு உள்ளது அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யணும். அதுவும் இந்த காலத்தில் வந்து அழகாக ஓவன் இருக்குது, சூடாக்குறதுக்கு எத்தனை அமைப்புகள்லாம் இருக்கிறது, பழசுன்னெலாம் சொல்லவே இயலாது. அந்த காலத்தை சூடாக்குறதே பெரிய பஞ்சாயத்து, நெருப்பு தீப்பெட்டியும் கிடையாது, நினச்சவனெலாம் பண்ண முடியாது. அது எங்கேயாவது தீக்கங்கு வாங்கிட்டு வரணும், யார் வீட்லையா வச்சுருப்பாங்க அடுப்பில், அதை வச்சு ஊதி கங்கை உண்டாக்கணும், அதுக்கெல்லாம் ரெண்டு வேளை கடந்து போயிடும். பெரிய மேட்ரு நெருப்பு உண்டாக்குறதுங்கிறதே பெரிய பஞ்சாயத்து. அது சும்மா நெருப்பை கொளுத்தி விட்டு இல்லாட்டி சூடாக்கி சாப்பிட்றலாம். அதுக்கு 3 மணி நேரம் மெனக்கடனு, எப்படி மெனக்கடனு, தீப்பெட்டிலாம் கிடையாதுல, அது சங்கிலி தொடராக இருக்கும். நெருப்புலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வீட்டில் சமைக்கிறாங்கன்னா அதை சமைச்சு முடித்த பிறகு தீக்குங்க கிடக்கும், கீழே அப்படியே மேலே சாம்பல் பூத்து போய் கிடக்கும். யார் வீட்டிலையா சமைக்கிறது என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் அடுப்பை பார்ப்பாங்க, தீக்கங்கு இருக்காதா, பக்கத்து வீட்டில் ஒரு கங்கை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கரண்ட், நாங்களாம் சின்ன பிள்ளை இப்படி வாங்கியிருக்கிறோம், நாங்களாம் சிறு வயசாக இருக்கும் கிராம வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் போய் தீக்கங்கு வாங்கிட்டு வருவோம். அதை கொண்டு வந்து வச்சு ஊதி என்ன செய்கிறது, பேப்பர் கப்பர்லாம் வச்சு ஊதி பிடிக்க வச்சு, அப்புறம் ஓலையை வச்சு, அப்புறம் விறகு வச்சு, இப்படி எல்லாம் செஞ்சு தீ உண்டாக்குவாங்க. அதனால தான் நெருப்பு மூட்டலை. ஆயிஷா நான் ஆச்சரியமாக உங்களுக்கு தெரியுங்க, நெருப்பு மூட்டுற பெரிய விஷயமா, மாவை குழச்சி திங்கிறதுக்கு நெருப்பு மூட்ட வேண்டியது தானே. பசிக்குது, இது நெருப்பு மூட்டிச்சுன்னா 3 மணி நேரம் தாங்குமா? இப்போ பசிக்குதுன்னு நினைச்சா குடிச்சிட்டு அதனால தான் மூட்டலையாம். என்ன கிடைக்குதோ ஒன்றை சாப்பிட்றதுனால நெருப்பு மூட்ட முடியலைங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறதுனா, இந்த குழம்பு வைக்கிறாங்க இல்லையா, காலுங்கிறது உள்ளதில் மட்டம், அந்த காலை குழம்பு வச்சு அப்படி இருக்கும் 15 நாள் வரைக்கும். அதையே தண்ணி ஊற்றி சூடாக்கி அதையே என்ன செய்வாங்க, சூடாக்கியும் சூடாக்காமலும். அந்த காலத்தில் கெட்டும் போகாது. இந்த காலையெல்லாம் கிளைமேட் நாசமாக்கி விட்டாங்க, காற்று எல்லாம் மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரியான முறையில் 15 நாளுக்கு பிறகு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வோம், அதை எடுத்து வைக்குவோம் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, மா இல்தர்றக்கும் இலைக்கு, இந்த அளவுக்கு உங்களை நெருக்கடிக்கு ஏன் தள்ளுனிச்சு, என்ன காரணம், ஏன் இப்படியா வச்சிங்க, 15 நாளைக்கு வச்சு ஒரு குழம்பு 15 நாளைக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிலைக்கு நீங்கள் ஆளா, நீங்கள் எதுக்கு இப்படி செஞ்சீங்க கேட்கும் பொழுது
அப்போ அவங்க சிரிக்கிறாங்க, விவரம் தெரியாத இருக்காருன்னு. நாங்கள் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தோன்னு தெரியாமல் ஆயிஷா என்ன செய்கிறாங்க, ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழம்புடன் கூடிய ரொட்டியை 3 நாட்கள் சாப்பிடுவதில்லை. மாஷவி ஆளு முகமதின் மின் ஹுபுசின் மஹதூமின், குழம்போடு சேர்ந்த ரொட்டியை சலாசத் ஐயாமின் 3 நாட்கள் சாப்பிட்டது கிடையாது. ஹத்தா லஹுக்கல்லா, அல்லாவை போய் சேரும் வரை, மரணிக்கும் வரை அவங்க சாப்பிட்டது. என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிறேங்கிறாங்க. என்ன சாப்பாடு எங்களுக்கு இருந்துச்சு. அப்போ 15 நாள் குழம்பையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 15 நாள் சென்ற குழம்பை வைத்து நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம். ஒரே ஒரு ஆள் உலகத்தில், பிச்சைக்காரன் கூட நேற்று உள்ள வாங்க மாட்டேங்கிறான். அவன் வாங்கி தான் அவனே என்ன செய்கிறான், என்ன பழைய சால்னா போடுறீங்க, புதுசாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி நம்ம நாக்கெல்லாம் மாறி போயிருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம், இதை நினச்சி பாருங்கள். அவங்க கஷ்டமாக நினைக்கல, நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் எப்படி இந்த மனிதரால் இப்படி சகித்து கொள்ள முடிகிறது, எப்படி யாருக்கும் முடியாத இப்படி ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். அதை கொஞ்சம் கூட அலட்டிக்கிறாம சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, உலகமே மதிக்கிறது, உலகமே பயப்படுது, அவங்களுக்கு உலகமே அவ்வளோ பெரிய அந்தஸ்து கொடுக்கறது. வீட்டுக்குள்ளே பார்த்தா இதான் நிலைமை. அதை நம்ம பார்க்குறோம். இது புகாரியில் 5423வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியாக இருக்கிறதுனால அனஸ் யார ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை வெட்டி செய்கிறவங்க. வேலை வெட்டி செய்கிறவங்களுக்கு முதலாளி என்ன செய்யணும், சம்பளம் கொடுக்கணும். இங்கே என்னடான்னு கேட்டால் வேலை வெட்டி செய்கிறாரு பாருங்க, அவர் பரிதாபப்பட்டு அம்மாட்ட போய் சொல்லி வீட்டில் போய் சொல்லி தான் வாங்கிட்டு வருவார். இவர் தான் வேலைக்காரரு. என்ன செய்வார், ரசூலுல்லாஹ் பாவமாக இருக்குமா, சாப்பிட்டு 3 நாளாச்சு, அவன் வயிறுலாம் ஒட்டி போயிருக்குமா, ஏதாவது கொடுங்கம்மான்னு சொல்லி செய்வார். வீட்டில் போய் இவர் போய் அனசு போய் என்ன செய்வாராம், அவங்க வீட்டில் சொல்லி அபூ தல்ஹாட்ட சொல்லி உம்மு சுலைமுட்ட சொல்லி ஏதாவது வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குற பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கிறது. ஒரு தடவை சொல்கிறாரு, நான் பல தடவை அந்த மாதிரிலாம் கொண்டாந்து கொடுத்துருக்குறேன். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க இங்கே போனால் அங்கே வீட்லேயும் ஒன்றையும் காணோம். அவங்களுக்கும் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், தீட்டப்படாத கோதுமை, தொளி கோதுமை இருக்குது இல்லையா, அதில் செய்யப்பட்ட ரொட்டியையும் நீண்ட நாட்கள் கொழுப்பு இருக்கும்ல, மிருக கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, அந்த இறைச்சிலேருந்து கொழுப்பை தனியாக எடுப்பாங்க. அந்த கொழுப்பை எடுத்து வைத்து அதை உருக்கி எண்ணெயாக என்ன செய்வாங்க, பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரி கொழுப்பு அதிக நாள் ஆன காரணத்தினால் அதனுடைய வாடையெல்லாம் மாறி போச்சு. கொழுப்புக்குன்னு ஒரு வாடை இருக்கும்ல, நெய் இருக்குது, நெய்க்குன்னு ஒரு வாடை இருக்கும், தேங்காய் எண்ணெய்க்குன்னு ஒரு வாடை இருக்கும், நல்லெண்ணெய்க்குன்னு ஒரு வாசம் இருக்கும். நல்லெண்ணெய்ங்கிறீங்க மோந்து பார்த்தா அந்த வரலன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நல்லெண்ணெய்ங்கிறீங்க கலராக இருக்குது, மூக்குக்கிட்ட கொண்டு போனால் அந்த எள்ளுடைய வாடை வரணும்ல. தேங்காய் எண்ணெய் அதுக்குன்னு உள்ள ஸ்மெல் வரணுமா இல்லையா? தேங்காய் எண்ணெய் நான் தரம் வச்சா என்ன செய்யலை, பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஒரு ஸ்மெல் வரமாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம், அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி வாடை முழுசும் நீங்கி விட்ட கொழுப்பு என்று சொல்ல முடியும். அப்படின்னா கொஞ்சம் நாளாயிடுச்சுன்னு அர்த்தம், நாட்பட்டேன்னு அர்த்தம். நாட்பட்ட உருக்கிய கொழுப்பையும் கொஞ்சம் ரொட்டியும் கொண்டு நான் ரசூலுல்லாஹ் கொண்டு நான் கொடுத்துருக்குறேன். ஊழியர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பசியை பார்த்து விட்டு வீட்டில் போய் நாட்பட்ட கொழுப்பு தான் இருக்கிறது. அந்த கொழுப்பு எதுக்கு, அதை உருக்கி அதில் தொட்டு சாப்பிட்டுக்கிறது. அப்போ தீட்டப்படாத கோதுமையிலிருந்து உள்ள ரொட்டியையும் கொழுப்பையும் கொண்டு நான் கொடுத்துருக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். இது ஒரு தடவை இல்லை, பல தடவை செஞ்சுருக்கிறார். இவர் சம்பளத்துக்கு வேலை பார்க்கல. இல்லை, உம்மு சுலைம் என்ன செஞ்சாங்க, மகனை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் வந்துட்டீங்க, என் பிள்ளைய நீங்கள் முழுசாக அவரை பயன்படுத்திக்கிறங்க, எந்த வேலைனாலும் அவர் செய்வார், நல்லபடியாக அவரை வச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. வீட்டில் தான் சாப்பிடுவார். ரசூலுல்லாஹ்வுக்கு சேவை செய்கிறது, பணிவிடை செய்கிறது, என்ன வேலை நாள் கூப்பிட்ட வேலைக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நடுத்தரமான வசதி உள்ளவங்களும் கூட அபூ தல்ஹாட்ட தான் குதிரை தோட்டம் கிட்டம் எல்லாமே வசதியாக இருக்கும். ஏதாவது அவசரம்னா அவர்கிட்ட குதிரையை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பறந்து போவாங்க. அவருக்கு எதிர்த்தாப்புல மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல பெரிய தோட்டம் இருந்துச்சு. அதில் போய் தான் தண்ணிலாம் நல்ல தண்ணி இருக்கும்போது குடிச்சிட்டுலாம் வருவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு கிளை நம்ம பீச்சுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல இருக்கிற அபூ தல்ஹாவுடைய தோட்டத்தில் போய் இருப்பாங்க. கொஞ்சம் வசதியான ஆள் தான் அனஸ் ரலியல்லாஹு. அவரை கொண்டு இங்கே விட்டாங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செய்யணும், நன்மை கிடைக்கணும், சம்பளத்துக்கு வேலைக்கு விடலை. அதனால தான் இவர் அவங்களுக்கு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருந்திருக்கிறது. இது புகாரியில் 2069, 2508 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லாமே வீட்டில் இருக்குங்க. கிராமங்களில் நெல் வருமா, நெல்லை பூரா அறுத்து வச்சுருப்பாங்க, ஒரு வருஷத்துக்கு போதும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மூட்டை நமக்கு தேவைன்னு வைத்து கொண்டு மீது உள்ளதான் விற்பாங்க.
ஒரு 50 மூட்டை நமக்கு வருஷத்துக்கு தேவை என்று சொன்னால் 50 மூட்டை நெல்லை வைத்து விடுவார்கள். 100 மூட்டை உற்பத்தியானால் 50 தான் விற்பாங்க. அதே மாதிரி உளுந்து பயிரிடுவார்கள் கிராமங்களில். தேவையான வீட்டில் உளுந்து தேவையான வருஷத்துக்கு பூரா இருக்கும். அடுத்த வருஷம் உற்பத்தி ஆகுறதுக்கு எவ்வளோ வேணும்னு கணக்கு பண்ணி அதை வீடுகளில் வைத்திருப்பார்கள். புளிய வருஷத்துக்கு வைத்திருப்பார்கள். எல்லா பொருள்களுமே ஒரு வருடத்திற்கு தேவையான அளவுக்கு வைத்திருப்பாங்க. யார்? அந்த விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய மக்கள்லாம். அன்றாட கூலிக்கு போகிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு மாதத்துக்கு தேவையானதை வைத்திருப்பார்கள். கூலியாக வாங்கிட்டு வந்து நெல் புல்லாம் வீட்டில் சேமித்து வைத்திருப்பார்கள். இப்போ நம்ம டவுன் வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம்? ஒரு மாதத்துக்கு தேவையான மொத்தமாக வாங்கி போடுறோம். ஒன்றாந்தேதி வந்துச்சுன்னா என்ன செய்கிறோம்? ஒரு மாதத்துக்கு என்ன சம்பளம் வாங்குறோமா? காசாக வச்சுருந்தா காலியாகி போயிடும். மொத்தமாக அரிசி வாங்கி போட்டு தான் சரியாக வரும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அரிசி, எவ்வளோ புளி, எவ்வளோ எண்ணெய், எவ்வளோ பருப்பு, எவ்வளோ மற்ற சாதனங்கள் எல்லாம் வாங்கி வச்சிடறோம். அப்போ யார் வீட்டில் போனாலும் அதிகமான பேர் வீட்டில் ஒரு மாதத்துக்கு உள்ளது இருக்கும். இன்றைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறக்கத்தான் இருக்கும். 4ஆம் தேதி அவங்க 5ஆம் தேதி தானே ஆகுது. 25ஆம் தேதிக்கு போனால் என்ன செய்யும்? காலி டப்பா கிடக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வீடுகளில் பொருள்களை என்ன செய்வோம்? வச்சுருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கிட்ட வந்து ஒரு மரக்கால் கோதுமை ஒரு நாளும் வீட்டில் இருந்ததில்லை. ஸ்டாக் வச்சுருப்போம்ல, ஒரு மரக்கால் கோதுமை வந்து வீட்டுக்குள்ளே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கால்ன்ற கூட விளங்க சரியான அளவு கிடையாது. கை நிறைய அழுறோம்ல, இது எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணிக்கிறங்க. இது மாதிரி 4 மடங்கு, இது மாதிரி 4 மடங்கு, இது எவ்வளோ இருக்குங்க? அரை கிலோ இருக்கும். 2 கிலோ மொத்தம் ஒரு சாதாரண தான். 2 கிலோ தானியம் கூட கோதுமையோ வேறு எந்த ஒரு தானியமோ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்தது இல்லை. எந்த நேரத்துலையாவது போய் ஒரு 5 கிலோ அரிசி இருக்குமான்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்குமா இல்லையா? எல்லா 1ஆம் தேதிக்கு கேட்டால் எல்லா வீட்லேயுமே இருக்கும். 1ஆம் தேதிக்கு போட்டு 5 கிலோ அரிசி இருக்குமான்னு என்ன செய்யும்? இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் 2 கிலோ கோதுமை இருக்குமான்னு கேட்டால் எந்த ஒரு தேதியிலும் இருந்திருக்காது. எந்த ஒரு தேதியிலையும் இருந்ததில்லை. மூத்தாவூர் வரைக்கும் ஸ்டாக் வைக்கிறதுக்கெலாம் ஸ்டாக் வைக்க இருந்தால் எந்த பஞ்சாயத்து 3 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்ற பஞ்சாயத்து எதுக்கு வருது? அப்போ அப்படிங்கிறத காட்சியை பார்க்குறோம். அது வந்து புகாரியில் 2508, 2069 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்குறோம். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உள்ள வறுமைக்கு சில உதாரணங்கள், உணவு பற்றாக்குறைக்கு உள்ள உதாரணங்கள். இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. தகல அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த யௌமின். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு நாள் என்னுடைய வீட்டிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தோன்னே ஃபக்கால ஹல் இந்தக்கும் செய்யும், ஏதாச்சும் இருக்குதா, சாப்பிட இருக்கான்னு கேட்டாங்க. தொழுதுட்டு சுபு தொழுதுன்னு என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. பொக்குள்னாலா ஒன்றுமே இல்லை. மனைவிட்ட போகிறாங்க. மனைவியே சாப்பாடு சமைச்சு கொடுக்கத்தான் மனைவி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்தா தான் சமைக்க முடியும். இவங்க ஒன்றுமே கொடுக்கல. வீட்டில் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ இன்னி இதன் சாயிமுன், அப்போ நான் நோன்பு வச்சுக்கிறேன், இன்றைக்கு நான் நோன்பு அப்படின்ட்டாங்க. அதாவது நோன்பு வைக்கிறதுங்கிறது இரவில் தான் முடிவு செய்யணும். இப்போ ரமலான் நோன்பு வைக்கிறதா இருந்தால் காலையில் சாப்பிடாமல் இருந்துட்டு ஒரு காலைல 10 மணியை போல் இன்றைக்கி நோன்புன்னா செல்லாது. ரமலானுக்கு மட்டும் கடமையான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த சுபுகு நேரத்துக்கு முன்னாடியே நான் நோன்பு வைக்கிறேன்ட்டு மனசில் முடிவு செஞ்சிடணும். கிடைக்கலங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறதுங்கிறது கடமையான நோன்புக்கு பொருந்தாது. கடமையான நோன்பு என்ன செஞ்சாவனே? நீங்கள் இஷ்டத்துக்கு வைக்கலையா, அல்லாஹ்வுல கடமையாக்கியிருக்கிறான். அதனால் கடமையான நோன்பாக இருந்தால் சஹர் நேரம் முடியுது இல்லையா, வாங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்துக்கு முன்னாடியே இன்று நான் நோன்பு நோக்கிறேன், இன்றைக்கு நான் நோன்பாளி என்று மனதில் நியத்து எண்ணம் வைத்து கொண்டீர்களே, ஆனால் தான் நோன்பு செல்லும். அப்படி இல்லாமல் நீங்களா இப்போ நோன்பு வைக்க நினைக்கிறீங்க, காலைல எந்திரிச்சிட்டீங்க, ரமலான் இல்லாத நாள், ரமலான் இல்லாத ஒரு நாளில் என்ன செய்கிறீங்க? எந்திரிக்கிறீங்க, சுபு தொழுவுறீங்க. அப்போ நோன்பு வைக்கணும்னு நினைப்பே இல்லை. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, தண்ணி கிட்ட குடிக்கலை, எதுவும் சாப்பிடலை. ஒரு 10 மணி ஆகுது காலையில். 10 மணிக்கு என்ன செய்கிறீங்க? இப்போ நீங்கள் நோன்பு வச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. காலையில் 10 மணிக்கு அப்படி முடிவெடுத்து நோன்பு தான் அது. ஆனால் சுபுலேருந்து 10 வரைக்கும் ஒன்று சாப்பிடாமல் இருந்திருக்கணும். ஒன்று சாப்பிடாம சுபு தொழுதுட்டு இப்போ சாமி இப்போ ஒன்று தண்ணி கூட குடிக்காமல் டீ கூட சாப்பிடாம அப்படி சும்மாவே நம்ம இருந்துட்டோன்னு வைங்க, ஒரு 10 மணிக்கோ 12 மணிக்கோ நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இன்று நோம்பாளியாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைத்தால் அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலான்னு இது ஆதாரம். அப்படி இருக்கலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இதை ரசூல் அப்படி தானே செஞ்சுருக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பதிலிருந்து என்ன விளங்குது? நோன்பு வைக்கலன்னு விளங்குது. நோம்பாளி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க. நோன்பு வச்சுக்கிறாள் வீட்டில் ஏதாவது சாப்பிட அப்படி கேட்பாங்களா? வீட்டில் வந்து என்ன கேட்குறாங்க? சாப்பிட ஏதாவது இருக்குதா? அப்போ வந்து கேட்கும்போது என்ன சிந்தனை இல்லை?
நோம்புங்கிற சிந்தனை இல்லை. அப்போ ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்க, வீட்டில் ஒன்றுமே இல்லை, அப்போ நோம்பாளி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு நாள் வந்தாங்க, சும்மா தானா யோமன் நாகர், இது ஒரு சம்பவமாச்சா. சும்மா தானா யோமன் நாகர் இன்னொரு நாள் வந்தாங்க. வந்தவன ஃபக்குல்னா யாரை சொல்லலாம், உகுதியலனா ஹைசுன். அப்போ இன்னொரு நாள் எப்படி வர்றாங்கன்னா நோம்பாளியாக வர்றாங்க. முதல் நாள் வந்து நோன்பு இல்லாமல் வர்றாங்க, அடுத்த நாள் வந்து என்ன செய்கிறாங்க, நோம்பாளியாக உள்ள வர்றாங்களா, நோம்பாளியாக இருக்காங்க, எனக்கு இல்லைன்னு நினச்சி நோன்பு வச்சுட்டாங்க. வந்தவொன்னே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பாயாசம் நமக்கு அன்பளிப்பா ஒருத்தவங்க கொடுத்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிற, வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு நோன்பு வச்சுட்டாங்க போல இருக்கு, நமக்கு ஒரு பாயாசம் ஒன்று வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன நினச்சாங்க, பாயாசம் கொண்டு வா பார்ப்போங்கிறாங்க. அது பிடிச்சா நோன்பு விட்டுடலான் என்ன செய்கிறாங்க, அரி இன்னைக்கு அதை கொண்டு வா பார்ப்போம். பார்த்தோன்னு டக்குன்னு பிடிச்சி போச்சு அவங்களுக்கு, அது சாப்பிடாமல் இருக்குன்னு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லக்கது அஸ்பகத்து சாய்மன், இன்னைக்கு நோன்பு தான் வச்சுருந்தேன், சரி பரவாயில்ல கொண்டா சாப்பிட்ருவோம் அப்படின்னு சாப்பிட்டாங்க. சுண்ணத்தான் நோன்பு தான் விட்டுடலாம், நம்மளாம் வைக்கிற நோம்பா இருந்தாலும் செய்யலாம். நல்லா நோம்புன்னு வச்சுட்டீங்க, ஒரு ருசியான சாப்பாடை பார்க்குறீங்க, சரி நாளைக்கு வச்சுட்டு போயிருப்பேன், நம்மளா தானே வச்சுக்கிட்டோம். தொழுகையில் அப்படி முடிச்சுட்டு ஓட முடியாது, நம்மளா தொழுதாரன்னு தங்கிட்டு இடையில ஓட முடியாது. நோம்புக்கு அப்படி உண்டு, அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சுருக்காங்கல்ல. அப்போ நோம்பு வச்சுக்கிட்டு வர்றாங்க, வேணான்னு சொல்லி தான் வர்றாங்க. இவங்களா என்ன செய்யறாங்க, வெளியே போயிட்டு ஒரு பதார்த்தம் வந்திருக்கு, நமக்கு அன்பளிப்பு வந்திருக்குன்னொன்னே கொண்டு வா பார்ப்போங்கிறாங்க. அது பிடிக்காம இருந்துச்சுன்னு வைங்க, அது வேணாம் நான் நோம்பலே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. பிடிச்சி போன நினைச்சிட்டாங்க, கொண்டு வா நோம்பு தான் வச்சேன் சாப்பிட்டு. என்ன அந்த வறுமை வந்து சாப்பாடுங்கிறது பெரிய இதுமாதிரி, நமக்கெல்லாம் பிளேட்டாகவே தெரியாது சாப்பாடுலாம், சாப்பாடுலேயே உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடுங்கிற பாயாசங்கிறது பெரிய என்ன செய்யறது, இது மறுபடியும் எப்போ கிடைக்கும், அது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். மறுபடியும் எப்போ கிடைக்கும், இன்னைக்கு கிடைச்சிருச்சு, இது வேணாண்டு விட்டால் வீணை சளிச்சு போயிடும், வீணாக போயிடும், அப்புறம் அடுத்த வருஷம் கிடைக்குமா, அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்போ எவ்வளோ பெரிய மேட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு சட்டம் அதுதான். ஆனால் அவங்க சாப்பிட்டது காரணம் என்னென்னு கேட்டால், அவ்வளவுக்கு காய்ந்து போன ஒரு நிலைமை, உணவுக்கு வந்து அவ்வளவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை. இது முஸ்லீமில் 2771வது ஹதீஸில் இந்த ஒரு ஹதீஸ் 2 சட்டமும் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று வந்து சாப்பாடை சாப்பிடாமல் இருந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் நோம்புன்னு முடிவு செஞ்சுக்கிடலாம், அல்லது சாப்பிட்டு நோன்பு வைத்து கொண்டு நம்மளா விரும்பி வைக்கக்கூடிய நோன்பை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நாட்டம் வந்துருச்சுன்னு வைங்க, சாப்பிட்டு விருந்தாளி ஒருத்தர் வர்றாரு, விருந்து கூப்பிட்றாரு, வாங்க நம்ம வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு, சரி வாங்க சாப்பிட்டு வந்துட வேண்டியதான், நோம்பை விட்டுறேன், இன்றைக்கி பிரச்சனை இல்லை, நாளைக்கு வச்சுக்கிடுவோம், நம்மளா வச்ச நோம்பு தானே, அதனால் நினைஞ்சிக்கலாம், விட்டுட்டு போய் சாப்பிட்றோம் நம்மளா வைக்கிற நோம்பாக இருந்தால். ஆனால் சுண்ணத்தான நோம்புன்னு இருக்குல்ல, அரஃபா நோம்பு, அது மாதிரி ஆசுரா நோம்பு, அது மாதிரி ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய 6 நோம்பு, இது மாதிரி மார்க்கத்தில் உள்ள சுண்ணத்தான நோம்புகளை நீங்களாக உண்டாக்குனதில்லை, அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட இயலாது. சும்மா நம்மளா வைக்கிற நோம்பு, நீங்கள் நோம்பு வைக்குவோமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வைக்கிற நோம்பாக இருந்தால், ஒரு விருந்துக்காக நீங்கள் நினைஞ்சிடலாம், ஒரு கல்யாணம் விருந்து கூப்பிட்றாங்க, வலிமா இருக்குது நாளைக்குங்கிறீங்க, காலைல நோம்பாளியாக இருந்துட்டீங்க, 11 மணிக்கு வந்து வலிமா விருந்துக்கு வந்துருங்கிறாரு, சரி வர்றேன், நோம்பு தான் இருந்தாலும் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் சொன்னால் தப்பு கிடையாது, வழங்குதா. ஏன்னா நான் நோம்பாளியாக இருக்க விருந்துக்கு வரமாட்டேன்னு சொல்ல அவசியம் கிடையாது. எவ்வளோ அழகான மார்க்கன்னு பாருங்கள், எவ்வளோ எளிமையான மனிதனுடைய உணர்வுகளுக்கு. அப்புறம் மாட்டேன்னு சொல்லிவிட்டு உள்ளுக்கு நோம்பை அப்புறம் நோம்பாக இருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டேனே அதில் அப்போ அது நோம்பு, அது நப்சுபுரம் அங்கே இருக்கு, எல்லாரும் போவாங்களா சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆகா தெரியாமல் நோம்பு வச்சுட்டோமே. இதெல்லாம் கவனிக்கிற மார்க்கம் இது. இந்த மார்க்கம் என்ன செய்யுது, மனிதனுடைய உணர்வுகளையெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி சட்டம், இதுதான் மனுஷன் இப்படி தான் இருப்பான். அப்போ முஸ்லீமில் 2771வது ஹதீஸில் இதை பார்க்குறீங்க. இதெல்லாம் உணவுக்கு சில சாம்பிள்கள், ஒட்டுமொத்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. சரி, உணவு தவிர வேறு எவ்வளோ தட்டுமுட்டு சாமான் நம்ம தேவைப்படுகிறது, எவ்வளோ பொருள்கள் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஒரே ஒரு போர்வை, பல சந்தர்ப்பங்களில் என்னைக்காவது பெருநாள் நல்ல நாள் என்பதற்காக வேண்டி ஒரு தனியாக சட்டை ஒன்று வச்சுருப்பாங்க. சட்டை என்பது நம்ம என்ன செய்வோம், நிறைய சட்டையில் ஒரு நல்ல சட்டை தனியாக வச்சுருப்போம். ஆர்டினரியான சட்டைகள் எப்பவும் பயன்படுத்தி கொண்டிருப்போம். ஒரு நல்லது கெட்டதுன்னா கோட்டு சுட்டுன்னு வச்சுருப்பான் பாருங்களேன், கோட்டு சுட்டுன்னு தச்சு வச்சுருப்பான். இதுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகிறா இருந்தால் அதுக்கு மட்டும் எடுத்தபடியே போட்டு போகிற மாதிரி தனியாக வச்சுருப்போம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சட்டைங்கிறதே கிடையாது. அந்த இருக்கிற அந்த ஒரு சட்டையை எதுக்கு வச்சுருப்பாங்க, பெருநாளைக்கு போட்டு, பெருநாளைக்கு புது துணி எடுக்கிற நம்ம கடமை மாதிரி ஆக்கிட்டோம். புது துணி எடுக்கிற மார்க்கத்தில் ஒன்றும் கடமை கிடையாது, இருக்கிறதுல நல்லதை போட வேண்டியது தான். அதனால எத்தனை பேர் மனக்குழப்பம்னு பாருங்கள். பெருநாள் வந்துருச்சுன்னு சொன்னால், நான் பெருநாளைக்கு நான் துணி எடுக்கணுமே, பட்டுப்புடவை எடுத்தாகணுமே,
10,000 ரூபாய்க்கு ஜவுளி எடுக்கணும், எதுக்கு போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கிற? அல்லா தந்தாடி இல்லாட்டி இருக்கிறத போட்டுட்டு போ. ஊர் உலகத்துக்கு வாழ முடியாது. பெருநாளைக்காக வேண்டி பிச்சை எடுக்க முடியுமா? பிச்சை எடுக்கிற எவ்வளோ பெரிய கேவலம். அது பழைய சட்டையை போடுறது எவ்வளோ கௌரவம். ஒருத்தர் போய் பிச்சை எடுக்கிறத விட, கடன் கேட்கறத விட எது கௌரவம்? இருக்கிறத அவன் பழைய சட்டையை போட்டுட்டு போ. அந்த மனநிலைக்கு நம்ம வரணும். பெருநாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவாது புது சட்டை எடுத்தாங்கன்னு காட்ட சொல்லுங்க பார்ப்போம். புத்தாடை எடுக்க வேண்டும் என்று பாட்டு படிப்பாங்க. ஒரு ஏழை பழகன் அனாதை இருந்தான், சட்டை இல்லாமல் அழுது கொண்டு இருந்தான், வா நான் உனக்கு சட்டை எடுத்துறேன் ரசூலுல்லாஹ்மோ இப்படிலாம் நான் ஒரு பாட்டில் விட்டு அடிச்சிருப்பாரு. இதுதான் இருக்குமே தவிர ரசூலுல்லாஹ் வந்து பெருநாளைக்கு புத்தாடை எடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன் பெருநாளைக்கும் புத்தாடைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். அது ஐயாம அக்களின் ஒரு சுருபின். பெருநாளைக்கு இஸ்லாம் சொன்ன இலக்கணம் நல்லா திண்டு குடிக்கிற நாள், அவ்வளோதான் பெருநாளை. அதுதான் பித்தரவளம் உங்களுக்கு சொல்லுது. பித்தரவளம் அதுக்கு நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிக்கணும். வகை வகை நடத்து எவ்வளோ திங்க முடியும் தின்னுங்க, எத்தனை வெரைட்டி சாப்பிடாலும் சாப்பிடுங்க. அதுக்குரிய நாள் என்று பெருநாளைக்கு மார்க்கத்தில் இலக்கணம் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லது விட்டு ஒரே ஒரு சட்டை வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்குருவாங்க. ஒரு வெளிநாட்டு ஆளுக்க சந்திக்க வந்தால் முசாஃபிர் நிற்க முடியாதுல்ல, அப்போ அந்த மாதிரி நேரத்தில் போட்டுக்குருவாங்க. இது மாதிரி ஒரு சட்டை இருந்துச்சு. மீதி நேரம்லாம் என்ன அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸு என்ன, ஒரு பெரிய போர்வை, தூங்கும்போது போத்தவங்க போர்வை, அந்த மாதிரி ஒரு பெரிய போர்வை இருக்கும். அந்த போர்வை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இப்படி பின்னாடி கொடுத்து எடுத்து அந்த போர்வையுடைய இந்த வலது பக்கம் உள்ள பகுதியை இடது பக்கம் தோளில் போட்டுருவாங்க, இடது பக்கம் உள்ள பகுதியை வலது பக்கம் தோளில் போட்டுருவாங்க. போட்டால் 2 கையும் வெளியே நிற்கும், 2 கையும் மறைக்காது. இவன் அரக்கை சட்டை போட ஹராமுங்கிறான். இவன் நம்ம ஆளுக்கு என்ன செய்யறான், அஜரத்து மாதிரிலாம் அரக்கை சட்டை போடக்கூடாது ஹராமு. ரசூலுல்லாஹ் முழு கையுமே இல்லை மறைக்கப்பட்டது கிடையாது, முழு கையும் வெளியே இருக்கிற ஒரு போர்வை. அது சட்டையாவெல்லாம் தச்சு டெய்லர்லாம் அந்த காலத்தில் கிடையாது. சட்டையாவெல்லாம் தைக்க நம்ம தான் வெட்டிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கணும், அதெல்லாம் சாத்தியப்படாது. அப்போ அதெல்லாம் கருத்தில் ஒன்று என்ன செய்வாங்க, ஒரு போர்வை துணியை எடுத்து இப்படி போட்டுக்குவாங்க. பெரிய துணியை துண்டியாக இருக்கா யாராவது கொண்டாங்க இந்த வச்சுருக்காருல பாருங்களேன். சட்டையில் வைங்க, இப்படி போட்டுக்கிறோமா, இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டு இப்படி கீழே கூடி எடுக்கணும். இந்த பகுதி என்ன செய்யணும், இப்படி கீழே கூடி எடுத்து இப்படி போட்டுருணும். இப்படி போட்டோமா தெரியுதா? அப்புறம் இந்த பகுதி என்ன செய்யணும், இது சின்னது பத்தாமல் இருக்குது, இந்த பகுதி எடுத்து இப்படி போட்டுக்கிறணும். இப்படி போட்டால் மொத்தமாக அவ்வளோதான். இப்படி போட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த 2 பகுதியும் எடுத்து முடிச்சு போட்டுக்குருவாங்க. 2 பகுதியும் எடுத்து இப்படி என்ன செய்வாங்க, முடிச்சு போட்டாங்கன்னா நவராது. இப்போ கை எப்பவும் வெளியே தான், ஃபுல் கை மறைக்கப்பட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு கையையும் மறைக்கும் அளவுக்கு அவங்க ஆடை அணிந்தது கிடையாது. அப்போ சல்லாஃபி சௌபின் வாஹிதின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஆடையை அணிந்து தொழுதார்கள். கது ஹாலஃப பைன தரஃபைஹி, இந்த பகுதியை அந்த பக்கமும் இந்த பகுதியை இந்த மாற்றி 2 முனைகளையும் தோளில் மாற்றி போட்டு கொண்டவர்களாக, இப்போ போட்டு காட்டினல அப்படி தோளில் மாற்றி போட்டு கொண்டவர்களாக ஒரு ஆடையை அணிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இந்த மாதிரி ஒருத்தனுக்கு பள்ளியாசல் போனால் அவனை எப்படி பார்ப்பான் பண்ணலாம், இப்படி ஒரு முசாஃபிர் ஏன்டா சட்டையா அவனுக்கு கேட்பான் இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ட்ரெஸ் என்னவா இருந்தது? இது எப்படிப்பட்ட வறுமை நீங்கள் நினைக்கிறீங்க? இது புகாரியில் பார்க்கும்போது கண் கலங்குது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. நம்ம அதை விட எவ்வளோ நல்லா இருக்கிறோம், இவ்வளோ சிறப்பாக நம்மளை வச்சுருக்கிறான். யார் அந்த மாதிரி இல்லையே. நமக்கு வர்றதெல்லாம் பெரிய கஷ்டம்ன்றதுலாம் கஷ்டமா? நமக்கு வர்றதெல்லாம் கஷ்டம். எப்படி கஷ்டம்னு நம்ம நினைக்கிறோம்? சொந்த வீடு இல்லாட்டி கஷ்டமா? கார் இல்லாட்டி கஷ்டமா? பங்களா இல்லாட்டி கஷ்டமா? எது இல்லை, ட்ரெஸ்ஸு இல்லை, ஒரு துண்டு போர்வை, அதான் ட்ரெஸ்ஸு. அப்போ இது புகாரியில் 354, 355, 356 இதில் எல்லாம் நீங்கள் புகாரி முதல் வால்யூமில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்தார்களே, ஆனால் இந்த மாதிரி போட்டு சஜிதா செஞ்சால் என்ன இருக்கு? சஜிதா செய்யும்போது கைதான் மறைக்கப்படவே இல்லை. அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது அக்குள் பின்னாடி உள்ளவர்களுக்கு தெரியும். அக்குள் பகுதி இருக்குல்ல, ஏன் தெரியுது? கை புதுசாக மறைக்கப்படலன்னு அர்த்தம். அவர்கள் தொழுதார்களே, ஆனால் காண இதா சல்லா, அவர்கள் தொழும் பொழுது ஃபர்ரஜை பைன எதைகி, 2 கைகளையும் சஜிதாவில் இருக்கும் விரிப்பார்கள்ல, சஜிதாவில் இருக்கும்போது விரிக்கணும், விழாவில் ஒட்டாமல் அப்படி லேசாக விரிக்கும் பொழுது அவங்க ஹத்தா எபுதோ பயாவு இபுத்தைஹி, அவங்களுடைய 2 அக்குளும் பின்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் அளவுக்கு அவங்க விரிப்பார்கள். சட்டத்தை சொல்வதற்கு வருது. இந்த ஹதீஸை ஒரு சட்டமத்துக்காக சொல்லுவாங்க. நமக்கு வறுமையும் அதில் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் வேறு நோக்கத்துக்கு அந்த ஹதீஸ்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன வழங்குறது? என்னடா இது, தொழுவும் போது அக்குள் தெரிகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முண்டா பணியம் போட்டு ஒருத்தன் தெருவில் நின்று அவனை எப்படி பார்ப்போம் நம்மளாம். அப்போ என்ன ஒரு கைப்பணியம் போட்டுக்கிட்டு போனாலும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்களே. நம்ம சட்டையை விட்டுருவோம், சட்டைக்கு உள்ள பனியன் போட்டிருக்கிறோம்,
பனியன் உள்ள வரைக்கும் என்ன செய்யும், கை வச்ச பனியனாக இருக்கும், டிஷர்ட் மாதிரி. அதை போட்டு போனால் அங்கே பாரு மரியாதைலாம் போகிறான், டிஷர்ட் போட்டு போகிறான், பனியன் போட்டு போகிறான்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ட்ரெஸ் என்னவா இருந்தது? சரி, நம்ம நாகரீகத்துக்கு பழகிட்டும், சரி இருந்துருப்போங்க. ஆனால் அது இப்படி நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி இல்லையே. அதை விட நல்லா இருக்கிறீங்களா நீங்கள், அதை விட பல மடங்கு சிறப்பாக தானே இருக்கிறீங்க. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் 290லையும் 807வது ஹதீஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மனிதருடைய சொத்துக்கள் எல்லாம் எதை விட்டுட்டு மௌத்தாகிறாரு அப்போ தான் பார்க்கணும். இல்லை சில பேர் சொத்துக்கு சேர்த்த மாதிரி இருப்பான், கடைசியில் பார்த்தா சாகும்போது பார்த்தா பயங்கரமாக கட்டில் கடியில் அவ்வளோ போச்சு வச்சுருப்பான். மெத்தையை தூக்குவாங்கல குளிப்பாட்டுறதுக்கு 1000 ரூபா கட்டுக்கட்டாக இருக்கும், இவ்வளையும் போட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருப்பான். சில பேர் பணத்தை என்ன செய்வான், சேர்த்து எதுக்கு சேர்க்குறான்னு தெரியல, பணத்தை சேர்ப்பான், கொண்டாட்டி கொடுக்காம பிள்ளைகள் கொடுக்காம அது கட்டில் கடியில் போட்டு 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 சேர்த்து வச்சுருப்பான். கடைசியில் மண்டையை போடணும்னு செய்வாங்க, ஆளை கூட குளிப்பாட்டு இருக்கும் பார்த்தா அவ்வளோ கட்டுக்கட்டாக உள்ள ஜாமான் தான் கண்ணகை இல்லாமல் கட்டிலுக்கு எடுப்பாங்க. அப்போ இவ்வளவும் வச்சுருக்கிறான். இப்போ தான் தெரியுது என்னங்கிறது. அது வரைக்கும் இவனை பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருந்தோம். இவன் செத்த பிறகு தான் தெரியும் ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருக்காண்டு. உசுரோடு இருக்கிற வரைக்கும் இவன் வந்து ஒன்றும் இல்லாத நினைக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விட்டுட்டு போனாங்க, மௌத்தாகும் போது ஒரு மனிதருடைய என்ன ஆஸ்தி இருந்துச்சுன்னு பார்க்கணும்ல. எத்தனை வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. அப்போ 40வது வயசில் ஆரம்பித்து 63 வருஷம், 23 ஆண்டுகள் அவங்க தான் தலைவர், அவங்க தான் சக்கரவர்த்தி, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க தான் ஆன்மீக குருநாதர், எல்லாம் ஆளினால் அவங்க தான், அனைத்துக்கும் அவங்க தான். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பில் வந்து சர்வ அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருந்து மரணித்திருக்கிறார்கள். அவங்க மரணிக்கும் போது விட்டு சென்றதை பாருங்கள். மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது விட்டு சென்றது என்ன தெரியுமா? திர்ஹமன், வெள்ளிக்காசை விட்டு செல்லவில்லை. ஒரு வெள்ளிக்காசு வீட்டில் இல்லை. மௌத்தாகும் போது பார்த்தா எவ்வளோ வெள்ளிக்காசு வச்சுட்டு போயிருக்கான். வெள்ளிக்காசா ஒன்று கூட இல்லை, ஒரு வெள்ளிக்காசு இல்லை. ஒலா தீனாரன், ஒரு தங்க காசை விட்டு செல்லவில்லை. ஒல அபுதன் ஒல அமத்தன், ஒரு ஆண் அடிமை அல்ல ஒரு பெண் அடிமை, எல்லாருக்கும் அடிமை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அடிமைகள்ங்கிறது ஒரு ஆடு மாடு மாதிரி, எல்லாருமே வேலை வெட்டிக்கு என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது அடிமை இருந்தாங்களா? இல்லை. அப்போ ஆண் அடிமை இருந்தது கிடையாது, பெண் அடிமை இருந்தது கிடையாது. ஒலா ஷையன், வேற எந்த ஒரு பொருளையும் விட்டு செல்லவில்லை. விட்டு சென்றது என்ன தெரியுமா? இல்லா பக்லதஹுல் பைலா, அவங்கள்ட்ட ஒரு கோவேறு கழுதை, வெள்ளை நிற கோவேறு கழுதை இருந்தது. கோவேறு கழுதைன்னா என்ன? கழுதைக்கு கொஞ்சம் மேலே, குதிரை கொஞ்சம் கீழே. குதிரை சைஸை விட கொஞ்சம் கம்மியாகவும் கழுதை சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவும் உள்ளதுக்கு பேர் என்னது? கோவேறு கழுதைன்னு சொல்லுவாங்க. கழுதை மாதிரி காலை கட்டிக்கிட்டுலாம் இருக்காது. ஓரளவுக்கு நான் பிரயாணத்துக்குலாம் நல்லா போக முடியும். ஆனால் குதிரை அளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் பாஞ்செல்லாம் போகாது. சாதாரணமாக இப்போ ஊர்களில் போகிறது கொள்றதுக்கு என்ன செய்யும், உதவக்கூடியது. அதனால் ரசூலுல்லாஹ் பிரயாணம் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்தில் போகிறது ஏதாவது தேவைகளாக இருந்துச்சுன்னா, அக்கம் பக்கம்னா என்ன 10 கிலோமீட்டர் அந்த காலத்து அக்கம் பக்கம், நமக்குலாம் என்னது நல்லா தூரமாக இருக்குது, டவுன் பஸ்ஸில் ஏற வேண்டியிருக்கு. இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு டவுன் பஸ் வேணும், நமக்கு நடந்து போக மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரே ஒரு வெள்ளை நிற கோவேறு கழுதை விட்டுட்டு போனாங்க. மௌத்தா போகும்போது விட்டுட்டு போனதை சொல்கிறாங்க பாருங்கள். என்ன விட்டுட்டு போனாங்க? ஒரு கோவேறு கழுதை. அதுக்கப்புறம் ஒ சிலாஹு, அவங்களுடைய ஆயுதங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து போர்க்களத்துக்கு போகிறவங்க அவங்க சொந்தமாக ஆயுதம் வச்சுருக்கணும். அரசாங்கத்தில் பீரங்கிலாம் வாங்கி வச்சுருக்காங்க, அது மாதிரிலாம் இப்போ கிடையாது. யார் போகிறாங்களோ அவங்க தான் குதிரை வச்சுக்கிறன்னு, அவங்க தான் வாழ் வச்சுக்கிறன்னு, அவங்க தான் கேடயம் வச்சுக்கிறன்னு, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுன்னு வந்துருன்னு. அவங்கவுங்க ரிஸ்க் எடுத்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி யாரெல்லாம் அதுக்கு இராணுவ வீரர்கள் தனியாக கிடையாதுல்ல, அழைச்சா ஒடியாரணும், அதான் இராணுவ வீரர். அப்போ அழைச்சா ஒடியாரும்போது எல்லாரும் வச்சுக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாள் இருந்தது, கேடயம் இருந்தது, கவசம் இருந்தது. ஏன்னா வீரர்களாக இருக்கிறவங்கள்ட்ட அது இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாள் சண்டையில் அந்த மாதிரி போடுவார்கள். அது மாதிரி நேரடியாக களத்தில் இறங்குவார்கள். போர்க்களத்தில் நின்றார்கள்னு சொன்னால் அவங்கள வச்சு தான் மற்றவங்களாம் என்ன செய்வாங்க, தங்களை காத்துக்கொள்வார்கள். அப்படி வந்து அந்த மாதிரி வாள் சுழற்றுவதில் ரொம்ப திறமையானவர்களாக இருந்தார்கள். அதனால் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருந்தது. மரணிக்கு விட்டு சென்ற ஒரு கோவேறு கழுதை ஒன்று, ஒரு வாள், கேடயம், தலையில் போடுற இரும்பு தொப்பி, இதெல்லாம் ஆயுதங்கள்ங்கிறது. இது இரும்பு சட்டை, சங்கிலியால் போட்டிருப்பாங்க. இப்போ வாழ்நாள் வெட்டுனா வெட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரியான இரும்பு சட்டைகள் இதெல்லாம் என்ன செய்வாங்க இருந்தது. அவங்களோட ஆயுதத்தை விட்டுட்டு போனாங்களாம். வாருலன் ஜாலஹா சதக்கா. அதுக்கப்புறம் ஒரு நிலம் ஒன்று அவங்களுக்காக என்ன இருந்தது, ஒரு நிலம் ஒன்று அவங்க வாங்கியிருந்தாங்க. அதை என்ன செஞ்சாங்கன்னா, மூத்தா போகும்போது இது வந்து பைத்துல் மாலில் சேர்த்துருங்க, சதக்கா குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு செல்ல எல்லாமே யாருக்கு சேர்ந்தது, அரசுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த நிலத்தை அரசுக்கு சேர்ந்தது என்று ஒப்படைத்து விட்டு போனார்களோ அந்த ஒரு நிலம்னு ஒரு தோட்டம்னு வச்சுக்கிறீங்களேன். இதை தவிர
வேறு ஒன்றும் விட்டுட்டு போகலை. 3 தான் அவங்க விட்டுட்டு போனது. என்ன வீட்டில் என்ன விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னால், போட்டுக்கிற சட்டை வெட்டிலாம் அவங்க சொல்லலை. அது சட்டை வெட்டி எல்லாத்தையும் இருக்கத்தானே செய்யும். அந்த துணி போர்வை அதெல்லாம் இருக்கும், அந்த பாய் தலைவாணியெல்லாம் இருந்திருக்கும், அதை சொல்லலை. அது சொத்துன்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி சொத்துன்னு எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் ஒரு கோவேறு கழுதை 1, ஆயுதம் 1, இது போக அந்த ஒரு நிலம். அந்த நிலத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா சதக்கா பண்ணிட்டு போயிட்டாங்க. மரணிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாங்க, நான் விட்டு சொல்கிறேன் எதுக்குமே என்னுடைய குடும்பத்தார் வாரிசு கிடையாது, பெரிய கோடி ரூபா விட்டு போகிற மாதிரி ஒன்றுமே இல்லை, இதை கூட குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. விட்டுட்டு போகிறதில்ல, இது கூட குடும்பம் யூஸ் பண்ணக்கூடாது, இது என்ன செய்கிறீங்க பைத்துல் மாலில் சேர்த்துக்கிறங்கன்ட்டாங்க. அப்போ இது புகாரியில் 2739, 4461, 5809, 3149, 6088 ஆகிய ஹதீஸுகளை எல்லாம் பார்க்குறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விட்டு போன சொத்துக்களை பார்க்கும் பொழுது என்ன இத்தனை வருஷம் என்ன சம்பாரிச்சாரு, என்ன யோசிச்சு பாருங்க. ஒரு மாத சம்பளக்காரனுக்கிட்ட கூட இதை விட அதிகமாக இருக்காது. ஒரு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறான்னு அவனுக்கு இதை விட அதிகமாக இருக்காது. தெருவில் பிச்சை எடுக்கிறான் அவனுக்கு இதை விட அதிகமாக இருக்குமாங்க. இப்போ என்ன மாதிரியான வருமானு பாருங்கள். மூத்தா போகும்போது விட்டுட்டு போனது பொண்டாட்டி இருக்கிறாங்க பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டால் பெரிய மிக மிக மோசமான கடுமையான ஒரு வறுமையிலே உழன்று இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய யாருமே ஏழைகள் என்று சொல்ல முடியாது என்ற அளவிலே தான் நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதற்கு சான்றாகவும் சில ஹதீஸுகளை சம்பவங்களை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வீட்டில் தொழுவார்கள். ஒரு ரமலான் மாதத்தில், இதே மாதிரி ரமலான் மாதத்தில் வீட்டில் இரவில் தொழுகிறாங்க. வீட்டில் தொழுகும் பொழுது அந்த ஹதீஸில் வருகிறது, ஓ ஜிதாருல் ஹுஜரத்தி கசீருன், அவங்க வீட்டில் உள்ள அந்த சுவர் ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும் என்று கேட்டால், ஒரு ஆள் நின்றாங்கன்னா அவங்கள முழுசாக மறைக்கணும். பள்ளிவாசல் இது, வீடு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இது பள்ளிவாசல்னா வீடு இது தான், இப்படி தான் வருவாங்க. அப்போ அந்த வீட்டுடைய சுவர் ஒரு நிற்கிற ஆளை மறைக்கிற அளவுக்கு உயரமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சுவருன்னு சொல்ல முடியும். உட்கார்ந்துருந்தாங்கன்னா தெரியாது, நின்றாங்கன்னா அவங்களுடைய தலை ஒரு பகுதி இங்கே உள்ள மக்களுக்கு தெரியும். அந்த சுவரை கூட மண்ணால் கட்டுற அந்த சுவரை கூட அதுக்கு பல லட்சம் ரூபாய்கள்லாம் செலவாகாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு செலவு வேண்டுமானால் வரும். அந்த சுவரை கூட என்ன இல்லை, அவ்வளோ உயரமாக இல்லாமல் குட்டையாக இருந்ததுனால அவங்க தொழுது கொண்டிருந்ததை பள்ளிவாசலில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து உடனே அங்கே இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களும் நினைஞ்சிட்டாங்க, தொழ ஆரம்பித்து விட்டார்கள். 3 நாளைக்கு இந்த மாதிரி நடந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிட்டாங்க, அந்த தொழுகை வரலை, இந்த தொழுகலை மக்களுக்கு தெரிகிற மாதிரி. அப்போ இந்த சம்பவம் புகாரியில் 729வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வீடு என்று சொன்னால் ஒரு போதுமான உயரத்தில் சுவர் இருக்கணும், கூரை இருக்கணும், அப்போ தான் அது வீடுன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த சுவரை அவங்களுடைய பாதி உடம்பை தான் மறைக்குது. உட்கார்ந்துருந்தால் படுத்திருந்தால் இங்கே தெரியாத தவிர சாதாரணமாக இருந்தால் என்ன செய்யும், இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் என்கிற அளவுக்கு சின்ன அளவில் அவங்களுடைய வீடு அமைப்பு இருந்ததை பார்க்கும்போது, இந்த மாதிரி நமக்குலாம் வீடு இருக்குமா? இருக்காது. நம்மளில் யாருக்கும் இந்த மாதிரியாக நம்ம உள்ளே இருந்தோமே ஆனால் பாதி அளவுக்கு தான் மறைக்கக்கூடிய வகையில் ஒரு சுவர் கட்டப்பட்ட வீட்டில் நம்ம என்ன செய்யலை, வசிக்கலை. சாதாரண காம்பவுண்டு சுவர் மாதிரி அதுதான் அவங்களுடைய வீட்டினுடைய சுவராகவே இருந்திருக்கிறது என்பதை இதை பார்க்குறோம். இதெல்லாம் வறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம். அதே மாதிரி உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தொழும் பொழுது அவங்க மனைவி குறுக்க படுத்து கிடப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஜனாசாவை போல நான் குறுக்க இப்படி ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்கன்னா ஆயிஷா நாயகி இப்படி குறுக்க படுத்து கிடப்பாங்க, ஜனாசா மாதிரி. ஜனாசா அப்படி தானே வைப்போம், ஜனாசாவை வைத்து தொழு வைக்கும் பொழுது எந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி நான் குறுக்க படுத்து கிடப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் நின்று தொழுவாங்க. தொழுவும் பொழுது சஜிதா செய்வதற்கு இடம் இருக்காது. அது அவங்க வீட்டில் இருக்கிற ரூம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் தொழுதாங்கன்னா ஒரு ஆள் படுக்க முடியாது, ஒரு ஆள் படுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆள் தொழுவ முடியாது. அப்போ வேற ஒரு இடத்துல போய் தொழுகலாம்ல. அப்போ ஆயிஷா நாயகி அவங்களும் தங்கக்கூடிய அந்த ரூம்லேயே எழுந்து தொழுகிறார்கள்.
அந்த ரூமுடைய அளவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அவங்க ஆயிஷா நாய் கால் நீட்டுறாங்க இல்லையா, அந்த கால் இருக்கிற இடத்துல தான் சஜிதா செய்ய முடியும். காலுக்கு நேரம் அப்படி படுத்து இருக்கிற ஆளுக்கு நேரம் என்ன செய்கிறாங்க, தொழுவுறாங்க, நெத்தியை கொண்டே காலில் தான் வைக்கிற மாதிரி வரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் நிற்குவாங்க, குனிவாங்க, அப்போல்லாம் பிரச்சனை இல்லை. சஜிதா செய்யும் பொழுது மாத்திரம் விரல்னால காலில் என்ன செய்வாங்க, ஒரு குத்து குத்துவாங்க. உடனே அவங்க ஆயிஷா நாய் என்ன செய்வாங்க, காலை நான் மடக்கி கொள்வேன். அந்த இடத்துல காலை மடக்கணும்னு அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா செய்வாங்க. அவங்க சஜிதா செஞ்சு எந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் காலை நீட்டிக்கிடுவேன் என்று அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அதுபோக ஏன் விரல்னால குத்தணும் என்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்கிறாங்க, அந்த காலத்தில் எங்கள் வீடுகளில் விளக்கெல்லாம் கிடையாது. ஒல் புயூத் யௌமைதீன் லைஸ பிஹா மசாபிஹு, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. இதில் 2 வறுமை சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸில் வந்து 2 வறுமை. ஒன்று, அவங்க குடியிருக்க அவங்களுக்குன்னு வீட்டுக்குள்ளே ஒரு அறை இருக்கும். வீட்டில் அவங்களும் மனைவியும் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கும். அந்த அறையுடைய ரூமுடைய அளவு என்னவா இருக்குன்னு கேட்டால், ஒரு 10க்கு 10 இருந்தால் கூட ஒரு ஆள் 2 ஆள் படுத்துக்கலாம், ஒரு ஆள் தொழுவலாம். அந்த அளவுக்கு ஒரு 10க்கு 10 தான் சின்ன ரூமுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரூமாக இருந்தால் கூட ஆயிஷா நாய் ஒரு பக்கம் படுக்க சொல்லிவிட்டு இன்னொரு பக்கமே என்ன செய்யலாம், அவங்க இன்னொரு ஓரமாக போய் தொழுது இருக்கலாம். அப்போ இருக்கிற ரூமுடைய அளவு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் படுக்கிறாங்கன்னா எவ்வளோ 4 அடி தான் இருக்கும். ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாங்கன்னா ஒரு 5 அடி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இந்த 5 அடி தான் மொத்தமே ரூமுடைய அகலம் இருந்திருக்கிறது. அதனால தான் அவங்க வேறு ஒரு இடத்துக்கு ரூமை விட்டு வெளியே போய் தான் தொழுவ முடியுமே தவிர, ரூமுக்குள்ளே தொழுவுறதா இருந்தால் அதில் தான் தொழுதாக வேண்டி இருக்கிறது. அப்போ இவ்வளவு சின்ன ரூமு 5க்கு 5ங்கிறதெல்லாம் ஒரு ரூம்லேயே கணக்கில் வருமா? அவ்வளவு சின்ன ஒரு அறையில் அவங்களால ஒரு அரண்மனைக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறவங்க, அன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மன்னர்களும் எந்த மாதிரி இருந்தாங்கங்கிறத எல்லா மக்களும் அறிஞ்சு வச்சுருந்தாங்க. இவங்களுக்கும் அதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு அதிபராக, வல்லரசு நாட்டுக்கு அதிபராக இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அவங்க எந்த மாதிரி வீட்டில் வாழ்கிறாங்க, அதாவது ஒருவர் படுத்தால் ஒருவருக்கு தொழ முடியவில்லை, ஒருவர் தொழுதால் ஒருவருக்கு படுக்க முடியவில்லை, 2ஐயும் சேர்த்து ஒரு நேரத்தில் பூரணமாக செய்ய முடியாத அளவுக்கு சின்ன இடத்துல இருந்திருக்கிறாங்களே. இந்த மாதிரி ரூம் உள்ள வீடு யாருக்காவது இருக்குதா? ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழ முடியாது, எங்கள் வீட்டிலலாம் ரூம் அப்படி தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவில் யாராவது இருக்கிறோமா? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது, சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சென்னை மாதிரி இடத்துக்கெல்லாம் பெரிய அதிகமான ரேட்டு உள்ள ஊர்களில் கூட இந்த மாதிரிலாம் இருக்காது. வேணா பம்பாயில் வேணா என்ன செய்யும், அந்த மாதிரி இருக்க சின்ன ரூமில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரூமில் 20-30 பேர் அடுக்கடுக்காக போட்டு படுப்பாங்க. அதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க, பம்பாய் மட்டும்தான் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டு அமைப்பு அவங்களுடைய இருந்திருக்கிறது என்பது எவ்வளோ வருமேன்னு பாருங்கள். இப்போ நம்மளையெல்லாம் எவ்வளோ நல்ல அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தோம், நேசராக இருந்தோம், தூதராக இருந்தோம், ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தோம், ஒரு ஆன்மீக குருவாக இருந்தோம். இந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் வைத்து அவங்களுக்கு உயர்ந்த தர்ஜாவை இங்கே கொடுப்பதற்காக வேண்டி அந்த சோதனை அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். நம்மளை அந்த அளவுக்குலாம் சோதிக்கலை, நமக்கு தாங்குகிற அளவுக்கு தான். நம்மளால் தாங்க முடியல சும்மா சொல்கிறோமே தவிர இதெல்லாம் தாங்க முடியல. நமக்கு இருக்கிற இந்த சோதனைகள்லாம் கண்டிப்பாக தாங்க முடியும். அந்த மாதிரி சோதனையை தந்தால் நம்ம எத்தனை பேர் தேர்வுன்னு சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மாதிரியான ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் அதெல்லாம் செத்து தற்கொலை பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரியான அளவு தாங்க மார்க்கத்தில் அதுவும் கூட அது பின்னாடி வரும். அது அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த பொருளாதார பற்றாக்குறை, அது பத்தலை இது பத்தலை, அடிப்படை ஆடம்பர பொருள்கள் இல்லை, சொகுசான வாழ்க்கை, லக்ஸரியான வாழ்க்கை வாழ முடியலை என்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் இது மறைக்கும். இந்த சம்பவங்களை நீங்கள் உருப்போட்டீர்களேயானால், அசை போட்டீர்களேயானால், திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தீர்களேயானால், இந்த பணம் இல்லைங்கிறது, பணம் பத்தலைங்கிறது ஒரு பஞ்சாயத்தாகவே இருக்காது. சாதாரணமாக அசால்ட்டாக நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ள முடியும். இது புகாரியில் 382வது ஹதீஸ்லையும் இருக்கிறது, 513வது ஹதீஸிலும் இருக்கிறது. இன்னைக்கு படுக்கிறதா என்ன செய்கிறோம், பாய் மெத்த கித்த போர்வை என்னென்னமோ போட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், அதிகமான மக்கள் வந்து படுக்கிறோம். அது மாதிரி ஒரு ஆளுக்கு 4-5 தலைவாணிலாம் தேவைப்படுகிறது. அது தலைவாணியில் எப்படி பஞ்செலாம் வைக்கணும், இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சுன்னு பல புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மென்மையான பஞ்சுகள்லாம் இன்றைக்கி வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தலையணை தான் இருந்துச்சு, மொத்தமே ஒரு தலையணை தான். அதுதான் 2 பேரும் அந்த தலையை அவங்களும் மனைவியும் பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த தலையணை வந்து தோளால் செய்யப்பட்ட தலையணை. தோல் தான், அங்கே துணிமணிலாம் கிடைக்காது, தோல் சாதாரணமாக கிடைக்கும்.
ஆடு மாடு ஒட்டங்கிறது சாப்பிட்டாங்கன்னா தோல் தான். பாடம் பண்ணி என்ன செய்வாங்க, தண்ணி வச்சுக்கிற பாத்திரமாகவும் தோல் தான், செருப்பாகவும் தோல் தான், அதே மாதிரி சாட்டையாகவும் தோல் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து விரிப்பாகவும் எதாக இருக்கும், தோல் தான் வச்சுருப்பாங்க. தலையணைக்கும் என்ன செய்வாங்க, தோல் தான். அந்த தோலை வந்து பாடம் பண்ணி அதை 4 பக்கம் தச்சு உள்ளே வந்து பேரிச்சை மரத்தினுடைய சருகு இருக்குல்ல, பேரிச்சை மரத்தில் விட்டுற இலை அதெல்லாம் இந்த சருகு கூலம் இருக்குமில்ல, குப்பை, அந்த பேரிச்சை மரத்தினுடைய சருகுகளை குப்பைகளையும் உள்ள திணிச்சு, பஞ்செல்லாம் கிடையாது, அதெல்லாம் திணிச்சு தயாரிக்கப்பட்ட ஒரே ஒரு தலையணை அவர்களுக்கு இருந்தது. அதில் தான் நாங்கள் வந்து படுத்துக்கொள்வோம் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் ஒரு தலையணையே இந்த இவ்வளோதான் அவங்களுக்கு இருந்த வசதியான, அவங்களுக்கு இருந்த அந்த பவருக்கு, அதிகாரத்திற்கு எந்த மாதிரிலாம் வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு வாழ்ந்தாங்க. அல்ல என்ன கொடுத்தானோ அதுக்கு வந்து இவ்வளோ தான் முடியும். ஒரு தோல் பை மாதிரி தயார் பண்ணி அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, இந்த சருகுகளை போட்டு நிறைச்சி, அந்த சருகுக்கு எந்த ஒரு மதிப்புமே, குப்பை, நம்மளாம் காசு கொடுத்து பஞ்சு வாங்குவோம், குப்பைகளை போட்டு நம்ம படுக்க முடியுமா? அதுவே ஒரு மென்மையை குறைக்கிறது தான். வைக்க மாதிரி வைக்க பொருள் இருக்குல்ல, வைக்கோளுங்கிறாங்கல்ல, அதை போட்டு திணிச்சா தலையணை மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த மாதிரியான ஒரு தலையணை தான் அவர்களுக்கு இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளோ பரவாயில்ல, எந்த மாதிரி நம்மளை வச்சுருக்கிறான், எவ்வளோ சொகுசான முறையில் என்ன செய்யறான், காலுக்கு 2 தலைவாணி போடுறான், வயிற்றுக்கு ஒன்று போடுறான், தலைவாணி ஒருத்தன் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைக்கு 2 தேவைப்படுது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, ஒருத்தன் 4-5 தலைவாணி இன்னைக்கு தேவைப்பட்டு இருக்குது. அங்கே என்னடா 2 பேரும் சேர்ந்து ஒரே மொத்தத்துக்கு ஒரு தலைவாணி தான் வச்சு செய்கிறாங்க, படுக்கிறாங்க. அதுவும் தலைக்கு வந்து முழு சுகத்தை தரக்கூடிய ஒரு சொகுசானதாக இருக்கவில்லை. இது புகாரியில் 6456வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த சட்டை கட்டெல்லாம் ஜாஸ்தியாக கிடையாது, நல்ல நாள் கெட்ட நாளைக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, அதையே தான் திருப்பி போட்டுக்கொள்வாங்க. பெரும்பாலான இடத்துல ஒரு போர்வை தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த போர்வை கூட அதை கூட கொஞ்சம் மென்மையாக சால்வை மாதிரிலாம் போடலாம்ல. போர்வையை போத்துறதுன்னா குளிருக்கு படுத்துக்கிட்டு போத்துறதுக்குன்னா ஓகே, சாக்கு மாதிரி கூட போத்திக்கிடலாம். ட்ரெஸ்ஸாக போடுறதா இருந்தால் அது எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் நம்ம அணிந்திருக்கிற கைலி வேட்டியுடைய துணி மாதிரியாவது இருந்தால் தான் அது ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதுவே சாக்கு மாதிரி இருந்தால், சட்டைக்கு பதிலாக துண்டை போடுறோம், அதுவே சோலாப்பூர் போர்வை வாங்கி போத்துக்கிட்டு போக முடியுமா? நமக்கு ஒரு சால்வையை போத்திக்கிட்டுனா போகலாமே தவிர கடினமான துணியை பொருத்தி கொண்டு போக முடியாது. அப்போ ஒரு ஹதீஸில் வருது, நான் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பிரயாணத்தில் போய்கிட்டு இருந்தேன். அவங்க மேலே அணிந்திருந்த ஆடை என்னன்னு கேட்டால், நஜ்ரான் நாட்டில் செய்யப்பட்ட கரடு முரடான கடினமான ஒரு போர்வை, அதான் ட்ரெஸ்ஸை ஒரு போர்வையை வச்சுருக்காங்க. அந்த போர்வை கூட எப்படி இல்லை, மென்மையானதாக இல்லை, ரொம்ப கரடு, குளிருக்கு போத்தி கொள்ளக்கூடிய போர்வை தான் அது. அந்த மாதிரி ஒரு போர்வை எப்படி போட்டு என்ன செய்கிறாங்க, அதை வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ எதிரில் ஒரு கிராமவாசி வந்து அந்த போர்வை பிடிச்சி இழுக்கிறார். இழுத்த இழுப்புலையே அந்த எவ்வளோ கனமான போர்வைன்னு சொன்னால் அப்படியே கன்றி செவந்து போச்சு அவங்களுடைய தோல் புஜமெல்லாம். இழுத்துட்டு என்ன செய்கிறாரு, அல்ல உனக்கு தந்திருக்கிறான்ல அந்த செல்வத்தில் எனக்கு கொடு, உழு நெஞ்சு இழுத்து போட்டு என்ன செய்கிறது, ரசூலுல்லாஹ் கீழே உழு தள்ளுற அளவுக்கு இழுக்கிறார். இழுத்துட்டு கொடுன்னு கேட்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சு, கோவப்படலை, சிரிச்சு என்ன செஞ்சாங்க, அவருக்கு கொடுங்க, நல்லபடியாக கொடுத்து அனுப்பி விடுங்க. அதெல்லாம் ஹஜானாவில் நிறைய இருக்கிறது கொடுப்பதற்கு, தனக்கு எடுத்துக்கொள்ளலை, அவ்வளோதான், தனக்கு அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம்ல, அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ அணிந்திருக்கிற அந்த ஆடை என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால் சாக்கு மாதிரி இருக்கிறது, பிடிச்சி இழுத்தா என்ன செய்கிறது, உடம்பெல்லாம் கன்றி போய் விடுகிற அளவுக்கு முரட்டுத்தனமான துணியை அணிந்திருக்கிறார்களே. நமக்கெல்லாம் எப்படி நம்ம சட்டையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளோ மென்மையாக பட்டு மாதிரி உடம்பு ஏதாவது உறுத்தவாவது செய்தா? அந்த காலத்தில் கதரில் போடுவாங்க, சாக்கு மாதிரி இருக்குது, அதே தாங்க முடியாது. இப்போலாம் ரொம்ப மென்மையான சாஃப்டான துணிகள்லாம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் சாஃப்டாவெல்லாம் இருக்கான்னு என்ன செய்கிறான், பட்டு புடவையை தீப்பெட்டிக்குள்ளே மடிக்கிற அளவுக்குலாம் தயாரிக்கிறான். இப்போ ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அது உள்ளக்க என்ன செய்யலாம், ஒரு பட்டு புடவை வைக்கலாம். அந்த மாதிரி மெல்லிஸு பட்டு புடவையெல்லாம் தயாரித்து அதை மட்டிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், அது தீப்பெட்டிக்குள்ளே திணிச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ கண்டுபிடிச்சி விட்டுருக்குறோம். அது போய் வாங்கிக்கூடாது, லட்சக்கணக்காக வேணும் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுக்கு, அந்த மேனியை உறுத்தாத அளவுக்கு, ஆடை இருக்கிறது தெரியாத அளவுக்கு ஆடைகள் இருக்கணும், அது வெயிட்டாக இருக்கக்கூடாது, அதை தூக்கிட்டு எக்ஸ்ட்ரா சுமக்கக்கூடாது என்றெல்லாம் நம்ம பார்க்குறோமே. இந்த மாதிரி ஒரு சாக்கை போற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கை அது? அதையும் சபுர் செஞ்சாங்களா இல்லையா, அதை பற்றி நினச்சி பார்த்தாங்களா? நம்ம எப்படி வாழ்ந்தாலும், எப்படி சொகுசாக இருந்தோம், எவ்வளோ வசதியாக இருந்தோம், மக்காவிலேருந்து எவ்வளோ நல்லபடியாக இருந்தோமே, சோத்துக்கு பஞ்சம் இல்லையே, ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பஞ்சம் இல்லையேன்னு நினச்சாங்களா? அல்லாஹ் வந்து இப்போ இதை தந்திருக்கிறேன்னா அல்ஹம்துலில்லாஹ்,
என்று அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அந்த மாதிரியான ஒரு பக்குவமும் வரணும். அவங்களே அல்ல அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க போது நமக்கு உள்ளதால் நம்ம ஏன் வருமானு நினைக்கணும். அவங்களுக்கு மேலே வேறு அல்லாஹ் கொடுக்குறாந்து வேறு யார் கொடுக்குறான்? கொடுக்கணும்னு துன்யாவில் பெரிய பாக்கியம் கொடுக்கணும்னு ஒரு முதலிடத்தில் ஒரு ஆளை வைக்கிறாந்து அவங்கள தான் நல்லா வைப்பான். அந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய தூதரையே இந்த மாதிரி தான் நல்லா வச்சுருந்துருக்கிறான். இது புகாரியில் 3149வது ஹதீஸில் பார்க்கணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சு மெத்தையெல்லாம் கிடையாது, பாயில் தான் படுப்பாங்க. படுக்கிறதா என்ன செய்வாங்க? மண் தர மேலே ஒரு பாயை விரிச்சு போட்டு, மண் தர தானே, இந்த மாதிரி சிமெண்ட்டு மொசைக்கு கல்லுகள்லாம் கிடையாது, தரப்புற மண், அதில் ஒரு பாயை விரித்து படுப்பாங்க. படுத்து கிடக்கும் பொழுது அவங்க செவந்த உடம்பு, ரொம்ப சிவப்பாக இருப்பாங்களா, அவங்க உடம்புல விழாப்புறமெல்லாம் அந்த பாயின்ற கோரம்பாயெல்லாம் ஒன்றும் செய்யாது. நம்ம நாட்டில் பாயிண்ட் அதை வச்சுக்கிறோம், கோரையில் அதுக்குன்னு தனியாக கோரை இருக்கிறது. அதுக்கு மேலே படுத்தோம்னு சொன்னால் பெரிய அளவில் அது அழுத்தம் கொடுக்காது. அங்கே கிடைச்சலாம் என்னன்னு கேட்டால் பேரிச்ச மரத்தினுடைய ஓலை தான். பேரிச்ச மரத்திலேருந்து வரக்கூடிய ஓலை, அதில் செய்யக்கூடிய பாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் படுத்து எழுந்திரிச்சா கட்டம் கட்டமாக என்ன செய்யும், உடம்பு பூரா உண்டாகி போய்விடும். பனை ஓலையில் செய்வாங்க எங்கள் மாவட்டத்துலாம். அந்த பாயில் உட்காந்துட்டு எழுந்திரிச்சாலும் என்ன செய்யும், அப்படி அச்சு பதிச்சிடும். படுத்து எழுந்திரிச்சாலும் முதுகுலாம் அச்சாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு பாய் தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த பாயில் நினைஞ்சிட்டாங்க. படுத்த உடனே உடம்பு பூரா அப்படியே ஒரு நாள் பார்க்குறாங்க. டெய்லி தான் கதை. ஒரு நாள் அவர் பார்த்துக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எந்திரிச்ச உடனே அப்போ இப்னு மஸ்ஊத் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு, முதுகுலாம் அப்படி இருக்குது. இது ஒரே ஒரு நாள் நடந்ததில், தினசரி தான் அவங்க வாழ்க்கையை. இவர் இன்னைக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குன்னு கொஞ்சம் மென்மையானதை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு மென்மையான விரிப்பு வாங்கி தரப்போ, மென்மையான விரிப்பு இருந்திருக்குன்னு விளங்குது. அதை நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அந்த காலத்தில் விரிப்பு தானே, துணி தைக்கிறது தான் கஷ்டமே தவிர கீழே விரிச்சிக்கிறது துணிகளுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு விரிப்பு வாங்கி தர்றோமே, ரொம்ப மேனியெல்லாம் அந்த மாதிரி அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்குது என்று அவங்க கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மாலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது, எதுக்கு அதை வாங்கி தர போகிறீங்க, எனக்கு இந்த உலகத்துக்குள்ள உறவு என்ன, மான ஃபித்துன்யா இல்லாக்க ராக்கிபின், நான் இந்த உலகத்தில் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று சொன்னால், ஒரு பயணி பிரயாணத்தில் இருப்பவன் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்வானோ அந்த மாதிரி வாழ்க்கை. அவன் என்ன செய்வான், ஒரு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்கனுக்குள்ள நிழல் இருக்குது, அங்கே போய் ஓய்வு எடுப்பான். முடிஞ்சவொடனே என்ன செய்வான், எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்து விட்டு எழுந்து போய் கொண்டிருப்பானே, அந்த ஒரு பிரயாணி மாதிரி தான் நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேனே தவிர, இங்கேயே தங்கி இங்கே பர்மனெண்ட்டாக டேரா அடித்து காலத்துக்கு இருக்க போகிறவங்க நினைக்கிறாங்களே, அப்படி நான் வாழ விரும்பவில்லை. அப்படி இந்த உலகத்தை வாழ்க்கையை நான் என்ன செய்யலை, கணக்கு பண்ணலைங்கிறாங்க. பிரயாணி என்ன செய்வான், எவ்வளவு தான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட பிரயாணத்துக்கு போகும்போது ஃப்ரிட்ஜையும் தூக்கிக்கிட்டு, வாஷிங் மிஷினையும் தூக்கிக்கிட்டு, ஏசியும் தூக்கிக்கிட்டா போவான், ஏர்கூலர் தூக்கிட்டா போவான். அந்த காலத்தில் காசை கொடுத்து லாட்சியில் தங்கிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அந்த காலத்தில் அந்த ஒரு இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பிரயாணத்துக்குன்னு போனால் லக்கேஜ் என்ன செய்வான், குறைச்சிக்கிடுவான். 1000 சட்டை இருந்தாலும் 2 சட்டை தான் பைக்குள்ள வச்சுட்டு போவோம். இருக்கிற 1000 சட்டையும் வண்டியில் ஏற்றி லாரியில் ஏற்றிக்கிட்டா போவோம். பிரயாணம்னு போகக்கூடிய நேரத்தில் எதோ 2 சட்டை, 2 கையிலையும் 2 பேண்ட்டு, 2 பனியை, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஜோடியை 3 செட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மட்டும் போயிட்டுருப்போம். வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா விதமான சாதனங்களும் என்ன செய்ய மாட்டோம், யூஸ் பண்ணிக்கிற மாட்டோம், கொண்டு போக மாட்டோம். அப்போ பிரயாணிகள் அப்படி போகிறவன் செத்தா போயிட்டான், அது போதுங்க போய் தானே அப்படி போகிறான். ஒரு பிரயாணியாக இருக்கிறவன் எப்படி இந்த மாதிரி தேவைகளை குறைத்து கொள்வானோ, மரத்தடியில் படுத்துக்கொள்வானோ, அந்த மேலே முடிஞ்ச நினச்சி போய்கிட்டு இருப்பானோ, அந்த மாதிரி தான் நான் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன். அதனால் எனக்கு நீங்கள் போகிறோம், நீ தர வேணாம், அல்லாஹ் தந்தா இது போதும், இதே மாதிரியே நான் வாழ்க்கை. அதாவது தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்கள். அதாவது வாங்கி கொடுக்காத மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. உடம்புக்கும் தேவையாக தான் இருக்கிறது, அச்சு பதிகிற அளவுக்கு அது என்ன செய்கிறது, அழுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், இப்போ இது பெரிய இது ஒரு மேட்ரா, இதில் படுத்தா என்ன ஆக போகுது, இந்த மாதிரி ஒரு லைட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த மனக்கலக்கமோ குழப்பமோ ஒன்றுமே வராது. இதை விட நம்ம இப்போ இருக்கிறத விட இன்னொரு 50 மடங்கு எல்லாம் கீழே இறக்கினாலும், ஒவ்வொருவரையும் இன்னொரு 50 மடங்கு கீழே இறக்கினாலும் நமக்கு எந்த சலனமும் வராது, எந்த குழப்பமும் வராது. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை கரெக்டாக உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டால். இந்த சம்பவம் திருமதியில் 2299வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஒரு பாயை வச்சு படுப்பாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த பாய் கூட என்னென்னா அது மல்டி பர்பஸ் உள்ள பாய். படுக்கிறதுக்கு அதான் பாய். வாசல் இருக்குல்ல, வீட்டுக்கு வாசல் வாசல்ன்ட்டு சும்மா ஓப்பனாக தான் இருக்கும். வாசலுக்குன்னு என்ன செய்ய, கதவுகள்லாம் கதவுண்டா பழக வேணும், அதுக்கு நிறைய செலவழிக்கணும், நில வைக்கணும், அப்போ தானே கதவு நிற்கும்.
அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த எந்த பாயை படுத்துக்கொள்வார்களோ அந்த பாயை பகலில் என்ன செய்வாங்க, அதை வந்து முன்னாடி மறைவாக கதவு மாதிரி போட்டுக்கொள்வார்கள். கதவு மாதிரி என்ன செய்வாங்க, செவத்தில் அப்படி போட்டுக்கொள்வார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு கதவாக இருந்தது. அப்போ பூட்டு கிடையாது, பீரோ அதெல்லாம் சாமாருக்கு பூட்டு யாருக்கு தேவை? உள்ளே கட்டுக்கட்டாக அடிக்க வச்சுருந்தா தானே பூட்டு. என்னத்தை எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க, வந்து ஒன்றுமே இருக்காது. எடுத்துகிட்டு போனால் காஞ்சி போன பேரிச்சம்பழம் கூட இருக்காது, ஒன்றும் கிடைக்காது உள்ளே வந்தால். அதனால் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே கதவு கிடையாது, பூட்டு கிடையாது, ஒன்றுமே இல்லாத வகையில் அந்த கண் பார்வையை தடுக்கிறதுக்கு தான் அந்த கதவு கூட. அந்த கதவு கூட என்னது, கண் பார்வையை தடுப்பதற்காக வேண்டி ஒரு பிரைவசி வேணும்ல. ஒரு மனிதன்னா என்ன செய்யணும், அவனுக்குன்னு ஒரு தனிமை வேணும். அந்த தனிமையை காப்பாற்றி கொள்வதற்கு தான் இந்த பாயை கூட கதவாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானலஹு ஹசீருன், அவங்களுக்கு ஒரு பாய் ஒன்று இருந்தது. யபுசுத்துஹு பின் நஹாரி, பகலில் அதை விரித்து கொள்வார்கள். ஒய் அகத்தஜிருகு பில்லைலி, ராத்திரியில் வந்து அதை கதவாக திரையாக போட்டுக்கொள்வார்கள். இப்படி புகாரியில் 730, புகாரியில் 5862 ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம், இது உதாரணத்துக்கு சில சம்பவங்கள் சொல்லியிருக்கிறோம். உணவும் அந்த மாதிரி தான் இருந்தது. தட்டுமுட்டு தளவாடங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒன்றுமே இருக்கலை. விட்டுட்டு போனதை வச்சே நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கிறலாம். அப்போ ஒன்றுமே சம்பாதிக்கவும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்மை ஆறுதல் படுத்தும். அதுபோக அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அப்படி சில பேர் சைத்தான் அப்படிலாம் கெடுப்பான். அல்லாஹ்வுடைய ரசூல் உறுதியாக நிற்பாங்க. எங்களுக்கெல்லாம் வறுமை எப்படி தாங்கிக்கிறது, சாதாரண மனிதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம். சில பேர் நமக்கு வறுமையானால் அதுக்கு நம்ம பார்க்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை மாத்திரம் இப்படி கிடையாது. அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் நிலைமை எப்படி தான், இப்படி தான். நம்ம என்ன ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் இப்படி இருந்தார்கள் அப்படின்னு நினைத்து நம்ம வந்து சைத்தானுடைய வலையில் விழப்போனீர்களே. ஆனால் அதுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக அவங்க எந்த சமுதாயத்தை உருவாக்கி இருந்தார்களோ அந்த சமுதாயத்தில் கணிசமான பேருடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால் இந்த மாதிரி தான் இருந்தது. எந்த அளவுக்கு இருந்தது, நம்ம மக்காவிலேருந்து வர்றாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்க, விரட்டப்பட்டு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க சஹாபாக்கள்லாம். அந்த சஹாபாக்கள் வந்த உடனே அந்த அகதிகள் பிரச்சனையை சமாளிக்கணும் இல்லையா, மதீனாவாசிகள்லாம் அழைத்து நீங்கள் ஆளுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறங்க, ஒரு மதீனாவாசி ஒரு மக்காவாசி என்ன செய்யுங்க பொறுப்பேற்றுக்கிறங்கிறாங்க. அது வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு மதீனாவாசிகள் எண்ணிக்கை இருக்கலை. ஏன்னா ஒட்டுமொத்த மதீனாவாசிகள் முஸ்லீமாக இல்லை. மதீனாவுலையும் சில பேர் தான் இஸ்லாத்தில் இருந்தாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 ஆண்டு 3 ஆண்டுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் டெவலப் ஆகி அதிகமான மக்கள் வந்து இஸ்லாத்தை தழுவக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த அகதிகள் பிரச்சனை வந்த துவக்க காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அவங்க 200 பேர் 300 பேர் ஹிஜ்ரத் வந்தாங்கன்னு சொன்னால் 50 பேர் இந்த பக்கம் இருப்பாங்க. 50 பேர் எத்தனை பேரை ஏற்றுக்கிற முடியும்? ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா 50 பேர் தான் சால்வ் ஆகும், மீதி 200 நிச்சயமாக இருப்பாங்க. அது அகதிகளாக வந்தவர்கள் வந்து அனைத்து அகதிகளுக்கும் ஒவ்வொருவரை ஜாயின்ட் பண்ண முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தத்துவமாக அதை சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் வந்து அவங்க இருக்கிற எண்ணிக்கைக்கு இவங்களும் இருந்தால் தானே அவங்களுடைய அகதிகள் எண்ணிக்கை அதிகமாகவும் உள்ளூர்வாசிகளில் மூமின்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் இருக்குமையானால் இந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தான் ஒரு ஆளை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். அப்போ மீதி உள்ளால் என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளிவாசல் இருக்கிற மஸ்ஜித் நபவி, பள்ளிவாசல்னா என்ன, வெறும் மண் தரை மேலே ஓலைக்கூரை, மண் தரையும் ஓலைக்கூரையும் இருக்கப்பட்டது தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்லையே ஒரு ஓரமாக ஒரு வராந்தா மாதிரி ஒரு இறக்கி அதில் படுத்துக்கிறங்கன்ட்டாங்க. ஒரு நாளைக்கு படுக்கலாம், காலத்துக்கும் படுக்க இயலுமா, வருஷக்கணக்கில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவர வரைக்கும் அந்த திண்ணையிலே இருந்தாங்க பல வருடங்களாக. சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத்து செய்து வந்த சஹாபாக்கள் பல பேர் வந்து இந்த மாதிரியான அந்த பள்ளிவாசலில் என்ன செய்வாங்க, வெறும் மண் தரையில் படுத்துக்கொள்வார்கள். அப்போ இது எவ்வளோ பெரியது. அல்லாஹ்வுடைய ரசூலாவது மனைவியோட சின்ன ஒரு இடத்துல வீட்டிலேயாவது இருந்தாங்க. இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, கொள்கைக்காக வந்துட்டோம், நம்ம வந்து அல்லாஹ்வுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம்னு சொல்லி சபுர் செய்து கொண்டு அதில் இருந்தாங்க. அதை பற்றி அபூ ஹுரைராவும் அதில் ஒரு ஆள். அபூ ஹுரைரா நிறைய ஹதீஸ்லாம் அறிவிக்கிறாங்கிறவன், ஏன்னா அங்கேயே கிடந்தவர் ரொம்ப அறிவிப்பார்ல, அங்கேயே பள்ளிவாசலே கதியாக கடந்தார்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய போகிறது வாரது, சும்மா பேசுகிறது, பயான் பண்ணுறது, சாதாரணமாக பேசுகிறது எல்லாமே அவருக்கு நாலேஜில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, லக்கத் ராய்து 70 மின் அஸ்ஹாபி சுஃபா, அந்த திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபானா அந்த திண்ணையிலே கிடந்தாங்கல்ல, வீடு வாசல்லாம் இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்து
வெளிப்பள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வெளிப்பள்ளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திண்ணையில் இருந்த 70 சகாபாக்களை நான் பார்த்துருக்கிறேன். அபூ ஹுரைரா சொல்கிறாரு, ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 70 பேர் வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். என்ன பார்த்துருக்குறேன்? மாமின்ஹும் ரஜுலுன் அலைஹி ரிதாவுன், எந்த ஒரு மனிதருக்கும் கூடுதலாக ஒரு மேலாடை இருந்ததே கிடையாது. ஒரு சட்டை கட்டெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு துண்டு போடுவோமே, தோளுக்கு துண்டு போட்டு ஸ்டைல் பண்ணுறாங்களா அரசியல்வாதிகளாம், அந்த மாதிரியாக முக்கியமான பெரும்பவர்கள் என்ன செய்வாங்க, சட்டையும் போட்டுக்கிட்டு ஒரு துண்டையும் போட்டுக்கிடுவாங்க. அது ஒரு பந்தாவாக இருக்குமேன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்திருக்கு போல இருக்குது. அப்போ அது சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதருக்கும் இந்த அலங்காரத்திற்கு போடக்கூடிய ஒரு மேலாடை இருந்தது இல்லை. வேறு என்ன இருந்தது? இம்மா இசாருன், ஒன்று ஒரே ஒரு வேட்டி இருக்கும். இருந்தால் என்ன இருக்கு? ஒரு மொத்த ஆடைய மொத்தத்துக்கே ஒரு வேட்டி தான். இம்மா இசாருன், ஒரே ஒரு வேட்டி இருக்கும். இம்மா கிசாவுன், இல்லைன்னா ஒரே ஒரு போர்வை இருக்கும். அதான் 2க்கும் சேர்த்து. வேட்டிங்கிறது என்னென்னு கேட்டால், சின்ன சைஸாக இருந்தால் கீழே மட்டும் கட்டிக்கிடுவாங்க, மேலே சும்மா தான் இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. சகாபாக்கள் நம்ம நினைக்கிறோம், இப்படி தாடி வச்சுக்கிட்டு முழங்காலத்தில் ஜிப்பா போட்டுக்கிட்டு பெரிய தலைப்பாக்க 72 முழம் கட்டிக்கிட்டு இப்படி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? மேலே சட்டை இல்லாமல் இருந்தாங்க. திண்ணை தோழர்கள் எல்லாம் கீழே ஒரு வேட்டி தான், மேலே பனியனும் கிடையாது, சட்டையும் கிடையாது, திறந்த மேனிக்கு தான் இருப்பாங்க. இப்படி எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? 1 நாள் 2 நாளா? வருட கணக்கில் அவங்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு வந்து சட்டை இல்லாத ஒரு ஆள் இருக்கிறோமா? ஒரு சட்டை கூட இல்லைன்னு ஒரு ஆள் காட்ட இயலுமா உங்களால்? ஒரு ஆளை காட்ட இயலாது. அப்போ ஒரு பிச்சை எடுக்க வர்றவன் கூட என்ன செய்யறான்? அவனும் சட்டை போட்டு தான் வர்றான். சட்டை இல்லாமல் யார் வர்றானா? வரமாட்டேங்கிறான். அப்போ இந்த அவங்களுக்கு என்ன இல்லையா? ஒன்று கீழே மட்டும் அணிகிற அளவுக்கு சின்னதாக இருந்தால் வேட்டி, போர்வன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கிறது. கொஞ்சம் பெரிய ட்ரெஸ் வச்சு தான் என்ன செய்வார், இப்படி அப்படியும் போட்டுக்கிடுவார். அது எவ்வளோக்கு இருக்குமா? அது சொல்லி காட்டுறாங்க. எவ்வளோக்கு இருக்கும்னு கேட்டால், கது ரபத்தூஃபி அனாக்கியும், அதை கழுத்தில் கட்டி கொள்வார்கள். இந்த இப்படி போட்டு இப்படி போட்டு கழுத்தில் கட்டி கொள்வார்கள். ஃபொமின்ஹா மா எவ்வளவு நிஸ்வ சாக்கைனி, அந்த கால் இருக்குல்ல, முட்டுக்கால் கீழே உள்ள பகுதி, அதில் பாதி அளவுக்கு இருக்குமா. இந்த அளவுக்கு இறங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கும். அல்லது ஒமின்ஹா மாயபுலுகுல் காபைனி, அல்லது கிறண்ட கால் வரைக்கும் இருக்கும். அல்லது கிறண்ட கால்லேருந்து ஒரு ஜானுக்கு மேலே இந்த அளவில் உள்ள ஒரு போர்வை என்ன செய்வாங்க, போத்தி கொள்வார்கள். சில பேர் மேலே ஒன்றுமே போடாமல் இசார் மட்டும், இசார்னா வேட்டி மட்டும், ஒன்லி லுங்கி கைலி மட்டும் கட்டி கொண்டவர்களாக இருப்பார்கள். அவ்வளோதான் இருப்பு. அப்படி இருக்கணுங்கிறதுக்காக இருக்கலை, அதுதான் நாங்கள் உள்ள கையிருப்பு, அவ்வளவுதான். வேறு ட்ரெஸ்ஸெலாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இருந்திருக்கிறார்கள். இருந்தால் என்ன ஆகும்? வெளிகளில் நடக்கும்போது ஒரு போர்வை போதி நடந்தோன்னு வைங்களேன், அப்போ என்ன செய்யும்னா, நடக்கும்போது தொடையெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக எப்படி நடப்பாங்களாம்? இந்த சுண்ணத்து பண்ணாளுக்கு நடப்பாங்களா பிடிச்சிக்கிட்டு, அந்த மாதிரி சொல்கிறாரு. சுண்ணத்து பண்ணான்னு ஒரு சொல்லலை, அதாவது தன்னுடைய மறைவிடத்தை யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அவர் எப்படி போவார்னா, அந்த நடுப்பகுதியில் பிடித்து கொண்டு, இந்த போர்வை போத்திருக்கிறதுனால அது விரிந்து விடாமல் பிடித்து கொண்டே நடந்து போவார். இப்படியே ஒரு வாழ்க்கை முழுசும் எப்படி வேதனைன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆளை நம்மளை வந்து அல்ல ஆக்கினான்னா நம்ம என்ன கதிக்கு ஆயிருப்போம்? இது புகாரில் 442வது ஹதீஸ் படிங்க. அப்போ இவ்வளவு ஒரு வறுமையில் அவங்க இருந்து எப்படி அவங்க இது கொள்கை விட்டாங்களா? இந்த மாதிரி வறுமை வந்தாலும் திருடிட்டாங்களா? இவ்வளோ வறுமையில் இருந்ததுனால கள்ளத்தை நான் மோசடி பண்ணாங்களா? வாங்கின கண்ணை இல்லைன்னாங்களா? ஏமாத்தினாங்களா? ஏதாவது தாயத்தட்டு அல்லாவுடைய ரசூலே கொஞ்சம் பணக்காரன் அவருக்கு தாயத்து கொடுத்தாங்கன்னு போய் கேட்டாங்களா? ஏதாவது மந்திரவாதிட்டு போய் ஏமாந்தாங்களா? டபுளிங் பண்ணி தர்றேன்னு போய் ஏதாவது மக்களை போய் ஏமாத்தினாங்களா? அது ஒன்றுமே இல்லை. இவ்வளவு கஷ்டத்தை மத்தியில் பேசாமல் ஒன்றும் பாதிக்கலை அவங்கள. இது ஒரு சம்பவமாக சொல்கிறாங்களே தவிர அவங்களுடைய ஏதாவது பாதிச்சு அவங்கள, எந்த ஒரு வாழ்க்கையாவது பாதிச்சு அவங்கள, நிம்மதி இல்லாமல் கிடந்தோம், நாங்கள் தூக்கமே வருவது கிடையாது, படுத்தால் நாங்கள் தூங்கவே மாட்டோம், இதே கவலையாக கிடப்போம், இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லவா செய்கிறாங்க. இப்படி இருந்தோன்னு ஒரு நியூஸாக சொல்கிறாங்க, செய்தியாக சொல்லி தர்றாங்களே தவிர இது அவர்களை பாதிக்கவில்லை. இப்போ அல்லாவுடைய ரசூலுக்கு தான் வஹி இருந்ததுனால அவங்க உறுதியாக நின்ட்டாங்கன்னு சொன்னால், வஹி இல்லாத இந்த மக்கள் நின்றாங்களே. அப்போ நம்ம என்ன வழங்கணும்? மனசு தான் இல்லாம். நம்ம ஸ்டெடியாக நின்றோம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, எனக்கு அல்லா இருந்தது போதும், நான் முயற்சி பண்ணுவேன், கிடைக்கல சரி அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் ஒரு குழப்பம் வர, எல்லா பாரமும் இறங்கிவிடும், மனசு எப்படி ராகத்தை லேசாயிடும், காற்று மாதிரி ஆகிவிடும். அப்போ இந்த ஒரு பக்குவத்தை நம்ம என்ன செய்யணும்? பொருளாதார விஷயத்தில் அடைய வேண்டும். அதே மாதிரி சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க வந்து அந்த சொர்க்கத்திற்கு
செல்லக்கூடிய 10 சஹாபாக்கள் அவர் ஒரு ஆள். சொர்க்கவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க 10 பேருக்கு நற்செய்தி சொன்னார்கள். அஷ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்கிறாங்க இல்லையா, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர். அதில் ஒரு ஆள் யாருன்னா சாத் இப்னு அபி வக்காஸ். அவர் சொல்கிறாரு, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் ஈட்டியை எறிந்து போராடிய முதல் மனிதன் நான் தான். ஈட்டி எய்வதில் பெரிய நிபுணர் அவர். போர்க்களத்தில் ஈட்டி மூலமாக தாக்குவாங்கல்ல, அந்த காலத்தில் ஈட்டி, வில்லு, வாள், கேடயம், இது ஆயுதம். கேடயம் வந்து தடுத்துக்கிறதுக்கு, வாள் வந்து யுத்தம் செய்கிறதுக்கு, தூரமாக உள்ள எதிரிகளை தாக்குறதுக்கு வில்லு மூலமாக என்ன செய்வாங்க, தாக்குவாங்க. இல்லைன்னா ஈட்டி எடுத்து எரிஞ்சு என்ன செய்வாங்க, தாக்குவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து முதல்ல ஈட்டி யூஸ் பண்ணது நான் தான். என்னைய தான் ரசூல் நினைச்சாங்க ஈட்டி எறியதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு போர் செய்யும் பொழுது எங்களுக்கு உணவு கிடைக்காமல் இலை தழைகளைத்தான் சாப்பிடுவோம். உணவே இருக்காது. போர் செய்வோம், போர் செஞ்சால் ஒன்றுமே கிடைக்காது. அங்கே இருக்கிற மரத்தில் இலையை பிரச்சனை செய்கிறது, அதான் வைத்து பசிக்குன்னு ஏதாவது போடணும்ல, மண்ணை திங்க முடியாது. அப்போ இருக்கிற இலதலைகளை என்ன செய்வோம், நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த இலதலைகளை சாப்பிட்டால் என்ன ஆகுன்னுக்கிட்ட ஆடெல்லாம் இருக்குல்ல, மாடு வந்து வைக்கோல், பருத்தி கொட்டை, புண்ணாக்கெல்லாம் சாப்பிடுது. அதெல்லாம் மனுஷன் சாப்பாடுக்கு நெருக்கமாக சாப்பிடுகிறது. ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செய்யும், வெறும் இலை தானே சாப்பிடுது. இந்த இலையாக சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் மலஞ்சலம் கூட என்ன செய்யும், அந்த மலமாக வராது. ஆட்டு புழுக்க வருதுல, சாணம், மாட்டுக்கு சாணம், மனிதனுக்கு சாணத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் வரும். ஆட்டுக்கு என்னது, புழுக்க தான். அப்போ ஆடுகள் எப்படி புழுக்கையாக மலம் கழிக்குமோ அப்படி கழிக்கும் அளவுக்கு நாங்கள் இலதலையை சாப்பிட்டோம். இலதலையை ஒரு நாள் சாப்பிட்டு அப்படி வராது. இதையே ஒரு மாதம் 2 பிரயாணத்தில் போனால், போருக்கு போனால் போகவும் வரவும், போர் முடியும், 1 மாதம் ஆகி போயிடும். 1 மாதத்துக்கும் இலையவே தின்னுட்டு இருந்தால் ஆடு மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னு சொன்னால் அவங்க மலம் கழிக்க போனாங்கன்னு என்ன வராது, புழுக்கையாகத்தான் வருமே தவிர மனிதன் கழிக்கக்கூடிய மலமாக கூட வராது. அப்போ அந்த மாதிரியான ஒரு கஷ்ட ஜீவனத்தை நாங்கள் நினைச்சிருக்கிறோம், ஒரு காலத்தில் நடத்தி இருக்கிறோம் என்று சாத் இப்னு அபி வக்காஸ் அவரே சொல்கிறாரு. இதை சஹீஹ் முஸ்லீமில் 7623வது ஹதீஸில் பார்க்கணும். அப்போ வறுமைண்டா இப்போ வழங்குதா உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் வறுமை கிடையாது, சஹாபாக்களும் வறுமை, அதுவும் கூட நம்ம நினைத்து பார்க்க முடியாத வறுமை. அவங்களோட லட்சம் மடங்கு, பல மடங்கு நம்ம என்ன செய்கிறோம், அதிகமாக இருக்கிறோம். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு சஹாபி இருக்காங்க. அவங்களும் இந்த 10 பேரில் ஒரு ஆள் தான். சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் யார் ஒரு ஆள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபியும் ஒரு ஆள். இவர் சஹாபாக்களே கொஞ்சம் வசதியானவர். இவர் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தார். வந்தவொடனே நினைஞ்சார், எல்லோரும் வீடு பாதி மதீனா வாசிகள் கொடுத்தாங்க இல்லையா, வீட்டில் பாதி, தோட்டத்தில் பாதி, மரத்தில் பாதிலாம் கொடுத்தாங்க. இவர் நினைச்சிட்டாரு, ஒரு ஆளை சேர்த்து விட்டணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கடத்தரு எங்கே இருக்குன்னு சொல்லு, நீ ஒன்றும் எனக்கு தர வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு நினைச்சார். டக்குனு போய் வியாபாரத்தில் இறங்கினார். அல்ல பரக்கச்சையை நாடித்தான் இவர் நிறைய நினைச்சிட்டாரு, வசதியானவராக மாறிட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் ரசூலுல்லாஹ் காலத்துக்குலாம் பின்னாடி ஒரு நாள் அவருக்கு உணவு கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு என்ன செய்கிறாங்க, உணவு கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒரு வசதியான ஆள் வேறு தானே, நல்ல உணவாக இருந்திருக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த உணவை பார்த்தவொன்னே அவருக்கு தாங்க முடியலை. ஏன்னா இந்த மாதிரி உணவுலாம் எவ்வளோ பேர் சாப்பிடாமல் போயிட்டாங்களே என்ன சொல்கிறாரு. குத்தில முஸாப் இப்னு உமைர் என்பவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். ஓ கான ஹைரம் மின்னி, அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். முஸாப் இப்னு உமைர் என்பவர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். ஃபலம் யூஜது லஹு மா யுகஃபனு ஃபீஹி, அவருக்கு கவன் போடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. போர்க்களத்தில் கொல்லப்பட்டார், என்னை விட அவர் சிறந்த ஒரு மனிதர். அவருக்கு கவன் போடுவதற்கு, கொல்லப்பட்டால் கவன் போடணும் இல்லையா, முழு உடலையும் மறைக்கணும் இல்லையா, அதுக்கு துணி கிடைக்கவில்லை. இல்லா புருதத்துன், அவர் போர்த்தி இருந்த ஒரு போர்வையை தவிர, யுத்தம் செய்யும்போது போர்த்தியிருப்பார்ல போர்வை, அது ஒன்று தான் இருந்தது. ஓ குத்தில ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவோ ஹைரும் மின்னி, அவரும் என்னை விட சிறந்தவர் தான். ஃபலம் யூஜது லஹு மா யுகஃபனு ஃபீஹி இல்லா புர்தத்துன், அவரை போர்த்துவதற்கும் ஒரு போர்வை தான் இருந்தது. ஒரு போர்வையை தவிர கஃன் போடுவதற்கு கூட ஒன்றுமில்லாத நிலையில் அந்த 2 நல்ல மனிதர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். லக்கத் ஹஷியத்து, நான் பயப்படுகிறேன், ஐயக்கூன கது உஜ்ஜிலத்திலனா தையிபாத்னா ஃபி ஹயாத்தின துன்யா, நமக்கு தர வேண்டிய நல்லவைகளை எல்லாம்
இங்கேயே அல்லாஹ் தந்து முடிக்கிறானோ என்று நான் பயப்படுறேன். அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்காம அங்கே சேமித்து வச்சுக்கிட்டான். முஸாப் இப்னு உமைருங்க ஒன்றுமே அனுபவிக்கல நாங்கள் கிடைக்க போகுது. ஹம்சா அனுபவிக்கல, கஃபனு கூட அனுபவிக்கல. அப்போ அவருக்கு அங்கே வந்து வர வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நல்லா இருப்பார். இங்கே எனக்கு தந்திருக்கிற செல்வத்தை பார்த்தா இங்கேயே முடிச்சிருவான் போல இருக்கு, எல்லாம் பயப்படுறேங்கிறாரு. இந்த சாப்பாடு வகையான சாப்பாடு ஒன்று வச்சுருக்கிறாங்க, சாப்பாடு ரொம்ப உயர்தரமான சாப்பாடை பார்த்தோன்னு பயந்து சொல்கிறாரு, இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு, அங்கே தர்றதுக்கு பதில் அங்கேயே தர்றான் போல இருக்கு, எல்லாம் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மா ஜாலை எபிக்கி ஆள ஆரம்பிச்சிட்டார். வசதியானவர் தான். அந்த வசதியானவர் கூட என்ன செய்கிறாரு, முஸாப் இப்னு உமைரை பற்றி நினைக்கிறாரு, ஹம்சாவை பற்றி நினைக்கிறாரு. ரெண்டு பேரும் போரில் கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு கஃன் போடக்கூட ஒரு துணி இல்லை. கஃன் போடுறதுக்கு துணி இல்லாமல் யாராவது இருப்போமா? ஒரு அனாதைக்கு போடுறா இருந்தால் கூட என்ன செய்வாங்க, ஊர் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து அதுக்கு நானாச்சு நீனாச்சுன்னு போட்டி போட்டு என்ன செய்வாங்க, கஃனுக்கு கொடுத்து அடக்கம் செஞ்சுருவாங்க. அது புத்தாடை இல்லை, அங்கே பழைய ஆடை இல்லை. கஃன் போடுவதற்கு புத்தாடை அங்கெல்லாம் பழைய ஆடை கூட இல்லை. இதே வந்து இன்னொரு ரிவாய், இது வந்து 1274 புகாரியில், இது 1275 வரக்கூடிய அறிவிப்பில் அந்த போர்வையோட அளவை சொல்கிறாரு. இதே சம்பவத்திலேயே ஒரு போர்வை தான் இருந்தது கஃன் போடுவதற்கு. அது எந்த மாதிரி போர்வை என்றால், இன் உத்திய ரசுஹு பதத் ரிஜுலாஹு, தலையை மூடினால் கால் வெளியே தெரிகிறது, காலை மூடினால் தலை வெளியே தெரியும், முழு உடம்பையும் போர்த்துவதற்கு அந்த ஆடை பத்தவில்லை. மற்ற சகாபாக்கள்கிட்டையாவது 2-3 ஆடை வச்சு தூக்கி கொடுத்துருப்பாங்க, அவங்களாலே அதான் ஆளுக்கு ஒரு போர்வை தான் ட்ரெஸ்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இறந்து போன அவர்கிட்ட இருந்ததும் ஒரு போர்வை, அங்கே இருந்த அனைத்து சகாபாக்கள்கிட்ட இருந்த ஆளுக்கு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதான் ட்ரெஸ்ஸை அதை கழட்டி கொடுத்தா இவங்க நிர்வாணம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிலையில் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது, தலையை போத்தினா காலுக்கு இல்லை, காலுக்கு போத்தினா தலைக்கு இல்லைங்கிற நிலையில் இருக்கும்பொழுது அது நாங்கள் இந்த மாதிரி சொகுசாக இருக்கிறோமே, நமக்கு நல்ல நல்ல சாப்பாடெலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பித்தார்னு சொல்லி புகாரியில் 1275 ஹதீஸில் இருக்கிறது. இதே முஸாப் இப்னு உமைரை பற்றி, அந்த கொல்லப்பட்டு கஃன் போட முடியாமல் போனார் இல்லையா, இவரை பற்றி ஹப்பாப் இப்னு அரத்தவர்கள் அறிவிக்கும் பொழுது அவரை அந்த போர்வை போற்ற முடியலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வந்து தலையை மூடுங்க, கால் தெரிஞ்சால் எதை மூடுறன்னு பிரச்சனை ஆகுதுல, தலையை மூடிவிட்டு கால் பகுதிக்கு இதுகிருந்து ஒரு புல் இருக்குங்க, அந்த புல்லை பறிச்சுக்கிட்டு வந்து அதை மேலே போட்டு அடைக்கிடுங்க. புல்லு தான் ஆடை, அதாவது தலையை மட்டும் அடைக்கிறார்கள், காலை வந்து ஒரு ஓப்பனாக கொண்டே இப்படி அடக்கம் பண்ணுவது என்பதற்காக வேண்டி இந்த வைக்கோல் மாதிரியான புல், அது அந்த புல்லை பறிச்சுக்கிட்டு வந்து மேலே போட்டு அதையே கஃனாக பாதிக்கு கஃனாக ஆக்கி அவரை கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னு இருக்குதே. இதுக்கு மிஞ்சின வறுமை இருக்குதா? இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருக்கு, நம்ம யாராவது இருக்கிறோமா? உலகத்தில் யாராவது இருக்கிறானா? எந்த நாட்டிலாவது இருக்கிறானா? எந்த சமுதாயத்திலாவது இருக்கிறானா? இல்லை, எந்த காலத்தில் இருந்திருப்பான் அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டமான இது புகாரியில் 1276, அதாவது 1274, 1275, 1276 வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு வறுமையெல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கும் பொழுது, அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை விட 1000 மடங்கு நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அடிமட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சஹாபாக்களை விட அல்லாஹ் நம்ம நினைஞ்சிருக்கிறான், துனியாவில் நல்லா வச்சிருக்கிறான், அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி பண்ணால் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலை, அள்ளி அள்ளி கொடுக்கல. இதை விளங்கிக்கிறணும். இன்னும் சொல்ல போனால் அதை மதிப்பீடு செய்வதை அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு லாஸ் என்று ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறாரு, அல் அஸ்னா மின் ஃபுக்ராயில் முஹாஜிரின், இப்போ நாங்கள்லாம் அந்த ஏழை லிஸ்ட்டில் வரமாட்டோமான்னு கேட்குறாரு. நீங்கள்லாம் ஏழைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, நாங்கள்லாம் ஏழையில் வரமாட்டோமா? இவர் ஏழ்மையை பற்றி எதை பயன் பண்ணியிருப்பார் போல இருக்குது, திடீர்னு இப்படி ஆரம்பிக்கிறது. அப்போ ஏழ்மையை பற்றி எதை பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம், கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத இந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அடுத்த தலைமுறைக்காரர் கேட்குறாரு, ஒரு மனிதர் கேட்குறாரு, அல் அஸ்னா மின் ஃபுக்ராயில் முஹாஜிரின், நாங்கள்லாம் அந்த ஏழைகளில் சேர மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்குறாங்க, அலக்க இம்ராத்துன் தவி இலைஹா, உனக்கு பொண்டாட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. நீ ஏழையான்னு கேட்டதுக்கு பதில் என்ன, உனக்கு மனைவி இருக்கிறாங்களா, அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறியா? ஆமாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அடுத்து கேட்குறாரு, அலக்க மஸ்கனும் தஸ்கனு, குடியிருக்கதா வீடு இருக்கா உனக்கு? இருக்குது. அப்போ நீ பணக்காரன் இல்லைப்பாங்கிற. என்ன செய்ய, ரெண்டு கேள்வி தான் கேட்குறாரு. உனக்கு பொண்டாட்டி இருக்கா? ஆமாம்.
அப்படி பொண்டை கல்யாணம் பண்ண வக்கு இல்லாமல் உட்காந்துட்டு கிடந்தோம். எங்களுடைய வறுமை எப்படிப்பட்ட வறுமைன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட போய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு கல்யாண உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்த முடியலை, ஆனால் கல்யாணம் பண்ண வசதி இல்லை, மகர் கொடுக்கணும், மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், குடியிருக்க பள்ளியாச திண்ணையில் படுத்துக்கிறாள், எங்கே கொண்டு குடியமர்த்துவார், வீட்டுக்கு எங்கே போவார், தட்டுமுடி சாமானுக்கெல்லாம் என்ன செய்வார், பேரிச்சம்பழத்தையும் இலையும் தின்றுக்கிறதுக்காக எப்படி ஒரு மனைவிக்கு சோறு கொடுக்க முடியும் என்பதற்காக வேண்டி ரசூல்லாட்ட போய் நினைஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சுக்கிடலாமா, எங்களுக்கு அந்த உணர்வுக்கு கட்டுப்படுத்த முடியல, தேவையாகவும் இருக்கிறது, நாங்கள் கெட்டு போயிடவும் கூடாது, அதனால் அந்த ஆண்மையை நீக்கிக்கிடலாமா என்று சஹாபாக்கள் கேட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய வறுமை. அப்போ அதை சொல்லி காட்டுறாரு, இப்படிலாம் இருந்தப்பா நோன்பு வச்சு கட்டுப்படுத்திக்க ரசூல் நினச்சிட்டாங்க, ஆண்மை நீக்கம் செய்யக்கூடாது, உனக்கு அது மாதிரி உணர்வுகள் இருந்தால் என்ன செய்ய, நோன்பை அதிகமாக வச்சா அந்த உணர்வுகள் கண்ட்ரோலில் வந்துடும், அதிகமான நோன்புகளை வைத்து கட்டுப்படுத்திங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வறுமையெல்லாம் நீ சொல்கிற கணக்கில் பெரிய வறுமை நினச்சி கேட்குறாரு இவர். யார் இந்த கேள்வி கேட்டவர்? என்னமோ நம்ம நாங்களும் வறுமையிலான இருக்கோம்னு நினச்சிட்டு கேட்குறாரு. அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்லப்பா, எங்களில் நிறைய பேருக்கு இல்லையே, கல்யாணம் பண்ணலையே, வசதி இல்லாதனால இருந்தமே, இல்லற வாழ்க்கையை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தமே, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இருந்தது இல்லையே, இந்த ரெண்டும் உனக்கு இருக்குதா அவனை கேட்டவொடனே ஆமாண்டவனை என்ன செய்கிறார், ஃபன் தமிழ் அக்னியா, அப்போ நீ பணக்காரன், நீ இப்படி ஏழை லிஸ்ட்டில் வருவேன். அவர் என்ன செய்கிறாரு, இன்னொரு செய்தின்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்காரர் ஒருத்தர் இருக்காரு, ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, சம்பளம் கொடுத்து ஆளை வச்சிருக்கிறேங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு அந்த மினல் முழுவிக்கு, அப்படின்னா ராஜாவளப்பா நீ ஒரு மன்னர் ராஜ வாழ்க்கையில் வாழ்றடி, அதாவது ஒரு வீடு, ஒரு பொண்டாட்டி, ஒரு வேலைக்காரன் இருந்தால் அது ராஜ வாழ்க்கைங்கிறார். நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேண்ணா, ஒரு வீடு இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குது, ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கேன், ரொம்ப ராஜா, இது ஒரு வாழ்க்கையான ஒன்றுமே காண, ஒரு வழியும் கிடையாது, சொத்துக்குண்ணையும் காணா, இது இருக்கிறத வச்சு அவர் என்ன செய்கிறாரு, இந்த 2 இருந்தால் பணக்காரங்கிறாரு, 3 இருந்தால் ராஜாங்கிறார். அப்போ எப்படி பக்குவப்பட்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வறுமையில் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். இது வந்து முஸ்லீமில் 7653வது ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சம்பவங்கள் சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம வந்து மனிதன் வந்து அடுத்த ஆளை பார்த்தா அந்த குழப்பத்துக்கு ஆளாகிறான். இவன் மட்டும் இருந்தான்னு வைங்களேன், ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரே ஜோடி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ அரிசி மட்டும் கொடுக்கப்படுதுன்னு வைங்க, அவன் பாட்டு தின்னு சும்மாவே இருப்பான். ஏன் பார்த்து பொறாமப்படுறதுக்கு யாரும் இல்லையில. அவனை வந்து ஒரு குடிசையில் உட்கார வச்சு அவன் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறான், அரை கிலோ அரிசியை கொடுத்து அவிச்சு தின்னுடான்னு சொல்லிட்டா அதை ருசி சாப்பிடுவான். ஏன் பசிச்சவனை சாப்பிட்றானா, அதான் வாழ்க்கை நினச்சிக்கிடுவான். எப்போ பஞ்சாயத்து வரேன், அவர் ஓட்டு விட பார்த்தா பஞ்சாயத்து வரும், பிரியாணியை பார்த்தா பஞ்சாயத்து வரும், இவன் சாதா சோறு தானே, பிரியாணி பார்த்தா சேர்ந்து வரும், போர்வை மட்டும் போத்திக்கிட்டு இருக்கிறவர் சட்டையை பார்த்தா என்ன செய்யும், பொறாமை வரும். அப்போ இந்த நம்ம மன ஆறுதல் படுவதை தடுக்கிறது எதுன்னு கேட்டால் அடுத்தவனை பார்க்குறது தான். அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அடுத்தவனை நீங்கள் பாருங்கள், இந்த அடுத்த ஆட்களை பாருங்கள், உங்களோட இருக்கிற ஆளை பார்க்காதீங்க, அடுத்தவரை பார்த்தானே பொறாமப்படுறீங்க, அடுத்தவரை பார்த்து ஆறுதல் அடைங்க. உங்களுக்கு கீழே உள்ள மக்களை போய் பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பாருங்கள், சஹாபாக்களை பாருங்கள். அப்போ அந்த கம்பேர் பண்ணி பார்த்தானங்க நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்கே இல்லை இதை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை விட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்களேன்னு கம்பேர் பண்ணிட்டீங்கனாலே இறங்கி போயிடும், டென்ஷன் வராது. அப்போ அதுக்காக அந்த சம்பவங்கள் சொல்லுற காரணம் என்னன்னு கேட்டால், மனோதத்துவத்துக்கு உரிய உரை வைத்தியமே என்னன்னு கேட்டால் அந்த கம்பேரிசம் தான். நோய் வருவதற்கும் கம்பேர் பண்ணுவதுதான் காரணம், அந்த நோயை தீர்க்கிறதுக்கும் கம்பேர் பண்ணுறது தான் காரணம். அதுதான் கீழே உள்ளவங்களை பாருண்டாங்க, மேலே உள்ளவங்களை கம்பேர் பண்ணால் மனநோய், கீழே உள்ளவங்களை கம்பேர் பண்ணால் மனநோய்க்கு மருந்து. இதெல்லாம் எப்படி சொல்லுது, மேலே உள்ள அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோய் அதிகமாயிரும். இவனோட நல்லா இருக்கானே, அவனோட நல்லா இருக்கானே, அவனோட நல்லா இருக்க மருந்து. அப்போ ஒன்று கம்பேர் பண்ணுவது மருந்தாகவும் இருக்கிறது, அதுவே நோயாகவும் இருக்கிறது. நீங்கள் வந்து மருந்தாக உள்ள கம்பேரிசத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய கீழ் மக்களை பாருங்கள், அதை விட மேன் மக்களாக வாழ்ந்தார்கள் வறுமையில், அவங்கள பாருங்கள், எல்லாம் ஆறுதலாயிரும். ஒரு செகண்டில் நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம். எந்த கஷ்டம் எவ்வளோ சிரமம் நீங்கள் பட்டிருந்தாலும் அது சிரமமாகவே உங்களுக்கு தெரியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமாச்சா. கீழே உள்ளவங்களை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வேண்டும், போதும் என்ற மனசை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான சில அறிவுரைகள்லாம் உங்களுக்கு தவக்கல் வைக்க வேண்டும். விதியை ரிசுக்கு எழுதப்பட்டு விட்டதுன்னு நம்ப வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையாக நம்ம உருப்போட்டு வந்தோமே ஆனால் கடுகுல ஒரு 1000ல் ஒரு பங்கு கூட நமக்கு என்ன செய்யாது, இது நம்மளை அசைக்காது, பாதிக்காது. எப்போதும் போல நிம்மதியாக என்ன செய்வோம், படுப்போம், தூங்குவோம், கலகலப்பாக இருப்போம், எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று நம்ம பார்க்கணும். பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க,
ஒரு குறையாக நினைக்கிறீர்கள். பொருளாதாரம் நிறைய இருக்குதுங்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தில் குறைவு இருந்தாலும் வேறு விஷயங்களில் உங்களுக்கு நிறைவு இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை. பொருளாதாரம் கம்மியாக இருக்கும் உண்மை, சில பேர் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். பொருளாதாரம் நிறைய இருக்குது பாருங்களேன். நிறைய இருப்பவர்களுக்கு கிடைக்காத இன்பங்கள் எல்லாம் பொருளாதாரம் குறைய உள்ளவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன இன்பம்? குறைய இருப்பவர்கள் கண்டிப்பாக உடல் உழைப்பு செய்வார்கள். யாருக்கு பொருளாதாரம் குறைவாக இருக்கிறதோ அவங்க தான் உடலால் உழைப்பார்கள். பொருளாதாரம் நிறைய இருக்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு இப்படி குறைஞ்சிடும். வேலை செய்ய ஆளுக்கு இருக்குல்ல, சொன்ன வேலையை செய்ய ஆளுக்கு இருக்கும், இவரே போய் செய்கிறாரு. இவர் போய் என்ன செய்ய மாட்டார்? வேலை வெட்டி செய்ய மாட்டார், களத்தில் இறங்க மாட்டார். தூக்கிட்டு வா, அதை எடுத்து வை, எதுக்கு வை அப்படின்னு தான் என்ன செய்வார்? திட்டம் தான் போடுவாரே தவிர அவர் உடல் ரீதியாக இறங்கி என்ன செய்ய மாட்டார்? வேலை செய்ய மாட்டார். அப்போ இந்த மாதிரி பணத்தை அதிகமாக கொடுக்க என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் உடலுக்கு கொடுக்குற வேலை குறைகிறது. எல்லா விதமான நோய்களுக்கும் எது காரணம்? உடலுக்கு வேலை கொடுக்காதான் காரணம். நீ என்ன பாக்கியமாக நினைக்கணும், நம்மளை கோடீஸ்வரன் ஆக்கி அப்படி எல்லாம் உட்கார வச்சுட்டான்னு சொன்னால் உடலுக்கு வேலை கொடுக்க மாட்டோம். தேவைப்படாதுல்ல. உடலுக்கு வேலை நிர்பந்தம் வந்தால் தானே உடலுக்கு வேலை. உழைச்சா தான் சோறு திங்கணுன்னா வேலை செய்வோம். சின்ன அளவில் ஏதோ தொழில்துறை வச்சுருந்தோம்னா நம்ம உழைச்சி சாப்பிடுவோம். நமக்கு எல்லாம் தாறுமாற தந்துட்டான்னு வைங்க, அப்போ என்ன செய்வோம்? சேரை போட்டு உட்காந்து முதலாளி மாதிரி கல்லால் உட்காந்துக்குருவோம். அதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, அங்கே போ, அங்கே போ, அதை இருக்குது, இதாக இருக்குது. இதான் வேலையாக இருக்கும். இந்த வேலைக்கு என்ன கலோரி செலவாகும்? அது வகை வகையாக திங்கிறது வேறு. சாப்பாடும் வகை வகையாக சாப்பிடுவோம். அவ்வளோ வகையாக சாப்பிடும் பொழுது உடம்புல உழைச்சா தானே அது செரிமானமாகும். அப்போ தானே அந்த கொலஸ்ட்ரால்லாம் அடிபட்டு போகும். கலோரியெலாம் எரிக்கணுமா இல்லையா? சாப்பிட்றது எரிச்சா தானே உடம்பு சீராக இருக்கும். அப்போ உடல் உழைப்பு இல்லாத நிலைக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் மறுமையில் கெட்டு போகிறதுக்கூடிய தூண்டுதலாக இருக்கிறது ஒரு வகை. துன்யாவுடைய அவங்களுக்கு ஆரோக்கிய கேடு வருமா வராதா? வருதா இல்லையா? துன்யாவுலையும் வரும், ஆகிரத்துலையும். அதுக்கு சில பேருக்கு என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலா தோஜிபுக்க அம்பாலுகும் வல அவுலாதுகும், அவர்களிடம் அதிகமான செல்வம் இருப்பதும் அவர்களுக்கு அதிகமான புள்ள குட்டிகள் இருப்பதும் உம்மை கவர்ந்து விட வேண்டாம். இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்றால் லியு அதிபஹும் பிஹா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அந்த காசை கொண்டு அவர்களுக்கு வேதனை செய்ய நாடுகிறான். ஒ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் காஃபிரூன், அவர்கள் இறைவனை மறுத்தவர்களாக உங்கள் உயிர் பிரியணும், நரகத்துக்கு போகணும். உலகத்திலையும் காசை கொண்டு அதாபு, மறுமையிலையும் தண்டனை நான் நாடிட்டேன், அதுக்கு தான் அள்ளி கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறான் காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ பொருளாதாரத்தை கொண்டு உலகத்தில் என்ன துன்பம்? பொருளாதாரம் நிறைய வச்சுருந்தா உலகத்தில் என்ன துன்பம்னா இதுதான் துன்பம். இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். அதாவது உடல் உழைப்பு செய்யக்கூடியவன் என்ன வேண்டாலும் சாப்பிட முடியுமா முடியாதா? உடல் உழைக்கிறவர்கள் அவங்க கோழியும் சாப்பிடலாம், ஆடும் சாப்பிடலாம், முட்டையும் சாப்பிடலாம், உருளைக்கிழங்கும் சாப்பிடலாம், என்ன இனிப்பு சாப்பிடலாம், சர்க்கரை அள்ளியில் என்ன செய்யலாம், மூட்டை மூட்டையாக கூட திங்கலாம். ஒன்றுமே செய்யாது. ஏன்? கிட்னி ஒழுங்காக இருக்கும், ஈரல் ஒழுங்காக இருக்கும், இதயம் ஒழுங்காக இருக்கும், ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கும், ஜீரண உறுப்புகள் நல்லா இருக்கும், குடல் ஒழுங்காக வேலை செய்யும், அந்த சுரப்பிகள்லாம் கரெக்டான முறையில் சுரக்கும், அஜீரண கோளாறு வராது. எவ்வளோ நாள் என்ன செய்வான்? அவன் நல்லா சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். ஆனால் பொருளாதாரம் அதிகமாக வர்றவங்களுக்கு அவங்கள இயல்பாகவே அவங்கள அப்படி தள்ளும். நமக்கு எல்லாம் நிறைய பொருளாதாரம் தந்துட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை எப்படி தள்ளிறேன்? உட்கார வச்சிடும், முடக்கி போட்டு விடும். உட்கார்ந்து கொண்டு வேலை வாங்க செஞ்சாலேயே அப்போ முட்டுக்காலுக்கு வேலை கொடுத்தா தான் முட்டுக்கால் வலி வராது. குனிஞ்சு நிமிர்ந்தா தான் முதுகுக்கு என்ன இருக்காது. இன்றைக்கி பொம்பளை எல்லாம் ரொம்ப வலிக்கிற காரணம் என்ன? அன்றைக்கி மாவாட்டினாங்க, துணி துவைச்சாங்க, வீட்டில் உள்ள எல்லா வேலையும் கையினால் அம்மி அரைச்சாங்க, ஆட்டுக்கல்ல மாவு அரைச்சாங்க. இதுகளெல்லாம் செய்யும் பொழுது முதுகு வலி மூட்டு வலிலாம் வரல. இப்போ என்ன? ஒரு பட்டன் தான், துணி துவைச்சிக்க, ஒரு பட்டன், மிக்சியை தட்டி விடு, கிரைண்டர் தட்டி விடு. இதனால என்ன ஆகுது? எதுக்கு சொல்கிறேன்னா அது உடல் வேலை செய்யணும். குனிஞ்சு நிமிந்து என்ன செய்கிறது? அந்த மாதிரி வேலை செய்தால் மட்டும்தான் உடம்பு அந்த ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இல்லாட்டி என்ன ஆயிரும்? அந்த இயங்காது, சரியான முறையில் இயங்காது. நீங்கள் எந்த டாக்டர் வேணாலும் கேளுங்க. அப்போ இந்த மாதிரி உழைக்காத ஒரு நிலைக்கு உடல் உழைப்பு, அவங்களாம் உழைக்காமலாம் இருக்கலை, சம்பாதிக்க ரொம்ப உழைக்கிறாங்க, மூளை உழைப்பு செய்கிறாங்க, திட்டமிட உழைப்பு செய்கிறாங்க. அதுக்கு நிறைய கலோரிலாம் செலவாகாது. இதுக்கு சில உடம்புல என்ன செய்யணும்? கொழுப்பு சேராமல் ரத்தம் சீராக ஓடி சிறுநீர்லாம் ஒழுங்காக போய் வேர்வையெல்லாம் சரியான முறையில் இப்படியெல்லாம் இருந்தால்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்.
இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் கோடிகளுக்கு அதிபதி என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர கண்ணுக்கு காட்டிக்கொள்ளலாம். 2 காரு, 10 காரு, 7 பொங்கலா, 72 இது அப்படின்னு காட்டிக்கொள்ளலாமே தவிர கண்ணுக்கு மட்டும்தான் இந்த செல்வம் அவங்களுக்கு யூஸ் ஆகுதே தவிர உடம்புக்கு யூஸ் ஆகுதா? கண்ணை தவிர குருடனாக இருந்து அதுவும் கிடையாது. வணங்குதா? இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கிறலாம் என்னது? பெரிய வீடு இப்படி பார்க்குற. அதை தவிர உனக்கு நாக்குக்கு ஏதாவது இன்பம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஏன்? அவன் வீட்டில் வந்துக்கிட்டு பிரியாணி சமைக்குவாங்க, வேலைக்காரனுங்க சாப்பிடுவான், இவர் பார்த்துக்கிட்டு இருப்பார் முதலாளி. இவர் தான் முதலாளி. இவர் என்ன செய்வார்? நாக்கெல்லாம் ஊரும். டாக்டர் வந்து சாப்பிடாதன்றவர், நீ கேழ்வரகு ரொட்டியை தின்னு. அவன் பிரியாணி வேலைக்காரன் வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறவன் பிரியாணி திங்கிறான். இவர் வேலை வச்சு இத்தனை வேறு வேலை வாங்குறவர் என்ன செய்ய முடியல? கேழ்வரகை சாப்பிடு. அல்வா கொண்டாந்து வைப்பாங்க, நாக்கெல்லாம் ஊரும். இவர் என்ன செய்வார்? அந்த சுகர் பிரி ஏதாவது மாத்திரை கொண்டாந்து போட்டு சாக்கிரிமை போட்டு பேருக்கு அரை இனிப்போடு என்ன செய்வார்? ஒரு டீ, அவ்வளோதான் செய்ய முடியும். அதுவும் அளவோட தான் செய்ய முடியும். அப்போ வந்து அவன் இனிப்பை வெட்டுறான், கொலஸ்ட்ரால் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் இது? அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? ஒரு அளவுக்கு மேலே நம்மளை அல்ல வறுமையில் வச்சுட்டான். நீங்கள் என்ன செய்றீங்க? நம்ம கேடு செஞ்சுட்டாங்கிறிய. அவனுக்கு ஒரு வகையான ப்ளஸ்ஸை கொடுத்து ஒரு வகையான மைனஸை கொடுத்துட்டான் இல்லையா? உனக்கு ஒரு வகையான உடல் ஆரோக்கியங்கிற ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு காசுங்கிற மைனஸை கொடுத்துட்டான். பேலன்ஸ் கணக்குன்னு டேலி ஆகிடுச்சுல. அது பெட்டரா இது பெட்டரா? எது பெட்ரு? அதை உழவும் கொடுத்து அனுபவிக்க முடியலை என்பது சிறந்ததா, கொடுத்ததை அனுபவிக்க இயலுதுங்கிற சிறந்ததா? என்ன வேணாலும் திம்பனே, எனக்கு கிடைக்காம வேண்டாம் இருக்கலாம், கிடைச்சா ஒரு ஆட்டை முழுசா திங்க முடியுமே அப்படின்னு ஒருத்தன் இருந்தான்னா அவன் நல்ல வாழ்க்கை வாழ்கிறானா? எல்லாத்தையும் பார்த்து புறாமப்பட்டுக்கிட்டு அவன் டிரைவர் திங்கிறான், அவன் திங்கிறான், நான் திங்க இயலலை. வீட்டில் டிரைவர் வச்சுருப்பான், அவன் போட்டு விட்டுறான், வேலைக்காரன் சாப்பிட்றான், இவன் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறான்? ஏங்குறான். இது என்ன வாழ்க்கை? அதுக்காக வேண்டி நம்ம என்ன நினச்சி பார்க்கணும்? குறை நிறை பேலன்ஸ் பண்ணுறான்ல. செல்வம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உண்மையிலே நடுத்தர அளவோடு அல்ல நம்மளை நிப்பாட்டி கொண்டானே, ஆனால் அதுதான் நல்லா செய்கிற பெரிய பாக்கியம். அளவுக்கு மேலே தந்தான் என்று சொன்னால் அது பெரிய உலகத்துலேயும் அது அதான். முதல்ல அந்த பணத்தை கட்டிக்காகிறதுக்கு தூக்கம் வராதுங்க. இவன் எடுத்துகிட்டு போயிடுவானா, இது இன்கம் டேக்ஸ் வருவானா, அவன் செல் டேக்ஸ் வந்துடுவானா, திட்டு போய் வந்துடுவானா, கொலை பண்ணிட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்களான்ட்டு பல விதமான பயத்தில் அச்சுறுத்தலாம் என்ன செய்வான்? கடத்திக்கிட்டு போயிட்டு 1 கோடி ரூபா கொடுன்னு கேட்பாங்க. அப்படிலாம் இருக்கும். பணத்தை ரொம்ப வச்சுருந்தேன்னு வைங்களேன், நம்ம வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போயிடுவாங்க. ஏழை வீட்டு பிள்ளைய கடத்துவானா? என்னது யூஸ் அவனுக்கு? ஏழை வீட்டு பிள்ளைய கடத்த முடியாது. பணக்கார வீட்டு பிள்ளை தெரிஞ்சுட்டு என்ன செய்வான்? பிள்ளைய கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபா கொண்டாந்து கொடு. இந்த 5 கோடி ரூபாய் தானே அலைஞ்சிங்க. ஒரு பிள்ளைய 5 கோடி ரூபான்னு வரும்போது மதிப்பு தெரியுதா? எது பெருசு? 5 கோடியை விட புள்ள பெருசு. காட்டியாச்சா இல்லையா? கிட்னி போயிடும். பணம் இருக்கிறதுனால, ஒழுங்காக உடல் உழைப்பு செய்யாததுனால, குனிஞ்சு நிமிராத காரணத்தினால கிட்னி போயிடும். அப்போ கிட்னியை மாற்றுமா? அப்போ கிட்னிக்காக வேண்டி 1 லட்சம் தர்றேன், 5 லட்சம் தர்றேன், 10 லட்சம் தர்றேங்கிறான். அப்போ நீ ஏழை என்ன நினைக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற கிட்னியுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபா. நீ ஏழை நினச்சிக்கிட்டு இருக்கிற. 2 கிட்னி எல்லாம் தந்திருக்கிறான்ல, நீ கொடுக்க வேண்டியதில்லை. அவன்கிட்ட கிட்னி இல்லைங்கிறதுக்காக வேண்டி உன்னிடத்தில் 10 லட்ச ரூபாயை கொடுத்து உன் கிட்னியை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான். நீ கொடுக்க மறுத்தா 20 லட்சம் கொடுத்து வாங்குவான். ஒரு கிராக்கி வந்துருச்சுன்னா 50 லட்சம் கொடுத்து என்ன செய்வான்? வாங்குவான். அப்போ ஒரு கிட்னியுடைய விலை எக்ஸ்ட்ராவாக அல்ல, உனக்கு ஒரு கிட்னியை நல்லா வச்சிருக்கிறானே, அதுக்கு விலை போட்டாலே 50 லட்ச ரூபா, அரை கோடி சிவராணி. மற்ற கணக்கு போட்டால் என்ன ஆகுறது? இப்படியாக அல்ல எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான்னு நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. உழைத்து கொண்டிருக்கும்போது கண் ஒழுங்காக இருக்கும், உழைத்தால் காது ஒழுங்காக இருக்கும், உழைத்து கொண்டிருந்தால் இதயம் நல்லா இருக்கும், உழைத்து கொண்டிருந்தால் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். எந்த விதமான வலி, அந்த வலி இந்த வலி எதுவுமே இருக்காது. உட்காந்துக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு தான் எல்லா விதமான நோய்களுமே வரும். அப்போ இதை கம்பேர் பண்ணி நம்ம என்ன நினச்சி பார்க்கணும்னா, அல்லாஹ் வந்து பாக்கியம்டா காசு மட்டும்தானே பாக்கியம், வேறு பாக்கியத்தை நல்லா வைக்கலையா? அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறானே. செல்வம்னு யாருக்கு கொடுத்தாலும் மைனஸ் தான், நல்லா விளைவிக்கணும். ஒரு லிமிட்டாக கொடுத்தாண்டா தான் அது பாக்கியம் வச்சுக்கிறங்க. லிமிட்டை தாண்டினுச்சு அவங்களுக்கு இதுவான அதாவது பெருமை என்னது? ஒரு வள்ளல், ஒரு கொடிசோறு, வாங்கண்ணே போங்கண்ணு கூப்பிடுவான். அந்த ஒரு பெருமைக்கு கொடுக்குற வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. பெருமை தான். பணக்காரனை போஸ்டரில் போடுவாங்க, ஒரு சபைக்கு போனால் முதலிடம் கொடுப்பாங்க, முதலமைச்சர் கூட பார்த்து வந்துடலாம், பிரதமர் கூட பார்க்கலாம். எவ்வளோ பணம் அதிகமாகிறதோ அவங்கள வந்து பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கு. இந்த பெருமை தான் மிச்சமே தவிர அது கொடுக்குற விலை என்ன? சக்கரை வியாதி. அது கொடுக்குற விலை என்ன? சக்கரை வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, எல்லா வியாதிக்கும் நம்ம இலக்காகக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்போ இந்த பொருளாதாரத்தில் வந்து தாண்டி இன்பங்கள் இருக்கிறது.
பொருளாதாரம் மாத்திரம் இன்பம் இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டாவதாக நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல். அடுத்ததாக இந்த பொருளாதாரத்தை தேடுறவங்களுக்கு மனக்குழப்பம் இருக்குது, அதிகமாக இருக்குது பாருங்க. அவங்க சம்பந்தப்பட்ட சில ஆறுதல்களும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களையும் மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.